पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनागवापेयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु। श्रीमद्देशिकवक्राब्जान् निशं यात विलोड्यताम् फणीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ யோகானுசாசனம். இன்னையிலிருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? யோக சுதாகரம் பார்க்க போறோம். 49வது சூத்திரம், 3வது பாதம் விபூதி பாதம், 49வது சூத்திரத்துல இருந்து 55வது சூத்திரம் முடிகிற வரைக்கும் பார்க்க போறோம். பாஷ்யம் பார்த்து முடிச்சிருக்கோம். இதை எல்லாத்தையும் இப்போ யோக சுதாகரம் பார்க்கணும். இதில் ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோக சுதாகரத்தில் 49வது சூத்திரத்துக்கு ஒரு அவதாரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறார். அவதாரிக்கா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எத்தம்னா இந்த விதமாக சம்யமாத் ஸ்ரத்தா துவாரா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்யமம் பண்ணணும்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி அப்படின்னு ஏற்கனவே முதல் பாதத்தில் ஒரு சூத்திரம் ஒன்று பார்த்துருக்கோம். ஆச்சாரியார் சொன்னதுலையும் இந்த சாஸ்திரத்து யோக சாஸ்திரத்து மேலையும் ஒரு ஸ்ரத்த வரணும் கண்டிப்பாக. இந்த ஸ்ரத்தையினால் என்ன ஆகுது? ஆச்சாரியார் சொன்ன சாஸ்திரம் சொன்ன ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்ரத்தையோட 1:20 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தா வீரிய அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்போ வந்து ஒரு ஸ்ரத்த வருதோ அந்த ஸ்ரத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீரியத்தை உண்டு பண்ணுது. இதில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு. அதுக்காக தான் இன்றைக்கி காலையில் கூட நம்ம பார்த்தோன்னே ஆரம்பிக்கும் போதே 14th சாப்டர் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஞானத்துக்கு 2 அட்ஜெக்டிவ் போட்டிருக்கோம். உத்தமம் பரம் அப்படின்னு 2 அட்ஜெக்டிவ் போட்டு உத்தமமான ஞானம் பரம் ஞானம் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா கேட்குறவங்களோட ருச்சியை உண்டு பண்ணுறதுக்குன்னு ஆச்சாரியார் சொல்லியிருந்தார். அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துலையுமே நம்ம சாஸ்திரத்தில் என்ன பண்ணும், ஒரு பேக்ரவுண்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே போகும். அதோட மகத்துவத்தை சொல்லிக்கிட்டே போகும். எதுக்கு மகத்துவத்தை சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகத்துவத்தை சொன்னாதான் நம்ம அட்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நல்லா ஃபோக்கஸ் ஆகும். அப்போ இந்த ஞானம் எல்லாமே வந்து நான் திரும்ப 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 எதுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, சவிதர்க்கத்திலேருந்து ஆரம்பித்து மெதுவாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனுஷ்டானங்களும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரத்தையை கொடுக்கும். முதல்ல ஸ்ரத்தையை கொடுக்கறதுல தான் நமக்கு என்ன ஆகும், அதில் நமக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகும். தாரண தியான சமாதி நமக்கு அதில் பண்ணுறதுக்கு நமக்கு மனசு வரும் உங்களுக்கு. அப்போ எடுத்தோன்னே வந்து ஆத்ம ஞானத்துக்கு ஒருத்தர் போயிட முடியுமா அப்படின்னா, எடுத்தோன்னே ஆத்ம ஞானத்துக்கெல்லாம் போக முடியாது சாமி. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹம்பக். இது இருக்கிறதுலையே பெரிய ஏமாத்து வேலை வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து அடைஞ்ச மாதிரி ஒரு பாவனையை கிரியேட் பண்ணுவாங்க. எங்கேயும் அடையவே முடியாது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம் சானந்தம் சாஸ்மிதா அப்படின்னு போய் அதுக்கப்புறம் பரம் பிரசங்கியானம் போய் தான் இதை அடையணும் அப்படின்னு ஒரு கிரமம் வச்சுருக்கு. எடுத்தோன்னே குணாதீத்தனால ஆக முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சாஸ்திரத்தில் சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஸ்ரத்தையோட சவிதர்க்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஏதோ ஒரு ஈஸ்வர ரூபத்தை மனசில் கொண்டு வந்து அதை தாரண தியான சமாதி பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சு இத்தம் சம்யமாத் ஸ்ரத்தா துவாரா ஸ்ரத்தை மூலமாக என்ன அர்த்தம்? ஸ்ரத்தையோட
சம்யமம் பண்ணுறத, தாரண தியான சமாதிக்கு பேர் சம்யமம்னு பேர். இதை பண்ணுறது மூலமாக விவேக கியாத்தி அர்த்தா. விவேகி கியாத்தி அர்த்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட லாஸ்ட் ஸ்டெப் வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா விவேகம் பண்ணுறதுக்காக தான். விவேக கியாத்தியை பிரயோஜனமாக முன்னிட்டு. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரக வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா எதுக்கு கிருஷ்ணரை போய் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரூபத்தை வச்சுக்கிட்டு சொப்பு விளையாட்டு விளையாடுற மாதிரி ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரணும், தியானம் பண்ணணும், தியானம் பண்ணணும், சமாதி பண்ணணும். எதுக்கு அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை வச்சு நீங்கள் சவிதர்க்கத்தை ஆரம்பிக்கிறதோட தாத்பரியம் சவிதர்க்கத்துக்காக இல்லை. எதுக்காக? விவேக கியாத்தின்னு சொல்லக்கூடிய பரம்பிரசங்கியானத்தை அடையிறதுக்கு. அப்ப பரம்பிரசங்கியானத்தை எடுத்தோட பண்ணலாமே. என்கிட்ட ஒரு சுவாமி வந்தார். இப்போ திருவள்ளுவர் ரோட்ல தான் நிற்கிறேன். என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் வேதாந்தம் படிச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் 2003 நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் மாண்டுக்கியம் படித்து முடிக்கிறேன். அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா உங்களுக்கு? ஏங்கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா சாமி சாஸ்திரத்தை சொல்லுங்கன்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவர்கிட்ட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு மாண்டுக்கியம் ஏக்கமேவ அலம் முமுக்ஷூனாம் விமுக்தையே அப்படின்னு ராமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹனுமனுக்கு சொல்கிறார். மாண்டுக்கியம் ஒன்று போதும் வந்து பார்த்தீங்கன்னா முமுக்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் அடைகிறதுக்கு அப்படின்னு ராமர் ஹனுமனுக்கு சொல்கிறார். அதனால மாண்டுக்கியம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் இந்த மேதாவி என்ன பண்ணார் தெரியுங்களா? என்கிட்ட எனக்கு மாண்டுக்கியத்தை சொல்லுங்க சுவாமி அப்படின்னாரு. நான் சொன்ன என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, மாண்டுக்கியம் போதும்னு சொன்னது உத்தம அதிகாரிக்கு. ஆனால் நம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியம் அதிகாரியாக தான் இருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டுக்கியத்தில் முடியல அப்படின்னா மற்ற உபனிஷத்தை படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு 10 உபனிஷத் சங்கரர் பண்ணி வச்சுருக்கார் பாஷ்யத்தை. அப்போ 10 உபனிஷத்தை படித்ததுக்கு அப்புறம் தான் மாண்டுக்கியம் 10ஆவதா படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. இல்லை நான் ரொம்ப உத்தம அதிகாரியாகும், எனக்கு நீங்கள் மாண்டுக்கியத்தை சொல்லுங்க. நான் சொல்ல முடியாது, போய் வேறு யார்கிட்டயே போய் படிச்சுக்கோ அப்படின்னு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் தான் நிற்கிறேன். இன்னும் வந்து படித்து முடிக்கல. ஆக்சுவலாக அவர் ஆரம்பிச்சிருந்தாருன்னா இந்நேரம் என்ன இருக்கணும்? சிரவணம் பரிபூர்ணமாக முடிஞ்சு மனநத்துக்குள்ளார என்ட்ராக இருக்க முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை மேதாவியாக நினச்சதுனால அவருக்கு சிரவணம் நடக்கவே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்னை மேதாவியாக நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, எங்கேயும் நகர முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹோலை நரசிங்கப்பர் சுவாமி அப்படின்னு ஒரு சுவாமி இருந்தார். ரொம்ப பிரசித்தம் வந்து பார்த்தீங்கன்னா அபினவ சங்கரர்னே பேர். அவர் பேர் ஹோலை நரசிங்கப்பர் சுவாமி. வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அப்படின்னு ஒரு சுவாமி கர்நாடகாவில் ரொம்ப பிரசித்தமான சுவாமி. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உபாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்கிறார். என்ன பண்ணணும்? ஆரம்பிக்கும் போது சாதனையை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பீரியராக தன்னை நினச்சிக்கிட்டு சாதனையில் இறங்கக்கூடாது. அப்போ சாதனையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரக்ரியா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எது ஸ்டார்டிங் பாயிண்ட்டோ அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உத்தம அதிகாரியாவோ மத்தியம் அதிகாரியாவோ இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து ஆரம்பித்தாலும் நீங்கள் ஒருவேளை உத்தம அதிகாரியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, அதெல்லாத்தையும் நிமிஷ நேரத்தில் என்ன பண்ணுவீங்க, கிராஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஸ்டாண்டர்டுக்கு வந்து நின்றுடலாம். அப்போ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை வாஸ்தவத்தில் நீங்கள் அப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் ஆரம்பித்து உங்களோட ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பித்து மேலே போகலாம். ஒரு வேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை சுப்பீரியராக நினச்சிக்கிட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த சாதனையில் உங்களால் என்ன ஆக முடியாது, எஸ்டாப்ளிஷ் ஆக முடியாது, சஸ்டெயின் பண்ண முடியாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க முடியாததுனால என்ன ஆகிடும், கீழே இறங்கிடுவீங்க. கீழே இருக்கிறதையும் எடுக்க முடியாது, மேலே எடுக்கிறதையும் எடுக்க முடியாமல் உபயபரிஷ்டனாக போயிடுவீங்க. அப்போ அதனால் என்ன பண்ணணும், சாதனா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பித்தாலும் சாதனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கீதா முடித்தோன்னே ஒரு அனுஷ்டானத்துக்கு நான் போக போகிறேன். அனுஷ்டானத்துக்கு போக போகிறேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல வருஷங்களாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஓங்காரத்தில் வந்து நான் மகாரத்துக்கு அதிகாரி தான் நான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மகாரத்தை பண்ண மாட்டேன்.
என்ன பண்ணுவோம் தெரியுங்களா உங்களுக்கு? ப்ராப்பர் வே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகாரத்தையும் உகாரத்தையும் ஸ்டெப்பாக பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன், மகாரத்துக்கு போய் சேரும். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா மகாரத்துக்கு அதிகாரம் நான் அப்படின்னு பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஸில் எங்கேயாவது கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் நம்மளால் மகாரத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆக முடியாது. அப்போ அதனால என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகாரத்தை கொஞ்சம் பண்ணி அதுக்கப்புறம் உக்காரத்தை கொஞ்சம் பண்ணி அதுக்கப்புறம் மகாரத்துக்கு வரும்போது அது கம்ப்ளீட் ஆகும். சதானந்தஜி உங்களுக்கு தான் சொல்கிறது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பற்றின ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து எப்போவுமே நல்லது இல்லை உடம்புக்கு. அப்போது சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களை உச்சமாக நினச்சிக்கிட்டு உச்சமான சாதனத்தை கையில் எடுத்தீங்கன்னா அதுலேயும் நிற்க முடியாது, கீழே இருக்கிறதையும் என்ன பண்ண முடியாது, கிரகணம் பண்ண முடியாமல் போயிடும். இதுதான் ப்ராப்ளம் இப்போ இருக்கிறது. ஆச்சாரியர் சொல்கிறார், அவர் வந்து சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி வந்து 1940 இருக்கும்போது சொல்கிறார், ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, இப்போ இருக்கிறவங்களை நான் எல்லாத்தையும் பார்க்குறேன், இப்போ இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து பார்த்தீங்கன்னா உத்தம அதிகாரின்னு நினச்சிக்கிட்டு சாதனையில் இறங்குறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறது எதுவுமே கிடைக்காம போயிடுது அப்படின்னு. அப்போது இங்கே வந்து ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணும்போதே சதாசிவ பிரமேந்திரர் எழுதுறாரு, நம்ம ஆரம்பிக்கிற சாதனைகள் சவிதர்க்கத்திலிருந்து ஒரு மூர்த்தி தியானத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். பாகவதத்தில் வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், ஹிருதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூர்த்தத்தை கிருஷ்ணரை மேலேருந்து கீழே வரைக்கும் தாரணை பண்ணு, தியானம் பண்ணு, சமாதி பண்ணுன்னு சொல்கிறாரு. அப்படின்னா இதெல்லாம் வந்து பித்தாங்குழித்தனம். சும்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூர்த்தி தியானமா? நம்மெல்லாம் எங்கே இருக்கோம்? நிர்குண நிராகாரத்தில் நிற்கிறோமாச்சே. சுத்த பிரம்மத்தில் போய் நிற்கிறத விட்டுட்டு அதை விட்டுட்டு இங்கே வந்து கிருஷ்ணரோட விக்கிரகத்தை எடுத்து சுவாமி வந்து ஏன் சின்ன லெவல்ல இருந்து ஆரம்பிக்கிறார்? எதுக்காக? நம்மளாம் ரொம்ப மேலே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வம்பா போயிடும். நம்ம ஆரம்பிக்கிறது மூர்த்தியாக இருந்தாலும் கூட அதோட தாற்பயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம் பிரசங்கியானத்தில் போய் அடையிறது. அப்போ நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன ஜபம் பண்ணுறதா இருந்தாலும், ஓங்கார ஜபம் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு பிராணாயாமம் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மூர்த்தியை வந்து உத்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார கொண்டு வரதா இருக்கட்டும், இது எல்லாம் பேசிக்காக இருந்தாலும் இதோட தாத்பரியம் விவேக கியாத்தி அர்த்தா. விவேக கியாத்தியை முடிவாக கொண்டது. விவேக கியாத்தி என்னது? அந்நியதா சத்துவ புருஷ அந்நியதா கியாதி. நான் வேற இது வேறன்னு பிரகிருதியையும் என்னையும் பிரித்து பார்க்கறது தான் அதோட லட்சியம். அதுதான் பரம பிரயோஜனம். அதை வச்சுக்கிட்டு ஞானக்கிரியா சித்திர் அபிதாய நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? சவிதர்க்கத்திலேருந்து ஆரம்பித்தா அந்த ஞானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் அச்சீவ் பண்ணும்போதும் ஒவ்வொன்றுத்துலையும் விபூதிகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்? சித்திகள்னு சொல்லக்கூடிய விபூதிகள் வந்து பார்த்திங்கன்னா உண்டாகும். இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சு அப்போ போகிற பாதையில் நீ எந்த சாதனை ஆரம்பித்தாலும் உனக்கு நிறைய பை ப்ராடக்ட் உண்டாகும். அந்த முக்கிய ப்ராடக்ட் இது அந்நியதாக்கியாது. அந்த முக்கிய ப்ராடக்ட் அடையிறதுக்குள்ளார நம்ம போகிற பாதையில் நிறைய ஞானக்கிரியா சித்தின்னு அர்த்தம். ஒரு ஞானத்தை அந்தந்த சித்திகள் அடையும் போதெல்லாம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சித்திகள் அவாந்தர பிரயோஜனமாக உண்டாகும் அப்படின்னு அதை எல்லாத்தையும் அபிதாய சொல்லிட்டு, அதுனா இப்போ என்ன பண்ண போகிறோம்? 49வது சூத்திரத்தில் விவேகத்யாத்தேர் அவாந்தர சித்திர் அபிதாத்தும் ஆக. இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 98% சத்துவகுணம் இருக்கக்கூடிய பரம்பிரசங்கியானத்தை பிராப்தி பண்ணியாச்சு. பரம்பிரசங்கியானத்துக்கு முன்னாடி இருக்கிற 6 சவிகல்ப சமாதிகளையும் சொல்லியாச்சு. 6 சவிகல்ப சமாதிகளில் உண்டாகக்கூடிய சித்திகளையும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு முக்கியமான இடத்துக்கு வந்தாச்சு. எது? பரம்பிரசங்கியானம். 98% சத்வகுணம் இருக்கும்போது உண்டாகக்கூடிய அந்த பரம்பிரசங்கியானத்தில் என்ன முக்கியமான காரியம் அப்படின்னா விவேக கியாத்தேகே. விவேக கியாத்தி தான் முக்கியமானது. அந்த விவேக கியாத்தின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் விவேக கியாத்தி முக்கியமாக இருந்தாலும் அதுக்கு பை ப்ராடக்ட் ஒன்று உண்டாகும், அங்கேயும் சித்தி உண்டாகும். அந்த சித்தியை சொல்றதுக்காக இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கப்படுது. 49வது சூத்திரம். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், பரம்பிரசங்கியானம்ன்றது ஸ்டேட்டு, அந்த ஸ்டேஜு 98%.
அதுல முக்கியமான சித்தியை வந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேக கியாதி தான் முக்கியமான சித்தி. ஆனா முக்கியமான சித்தி உண்டாகிறதுக்கு முன்னாடியே அதுல நிறைய சித்திகள் அவாந்தர பிரயோஜனம் சொல்லுவோம், பை ப்ராடக்டா உண்டாகும். அதை சொல்றதுக்கு 49வது சூத்திரம் ஆரம்பிக்கும். அப்ப முக்கிய சித்தி எங்க சொல்ல போறீங்க? முக்கிய சித்தியை வந்து பாத்தீங்கன்னா 50வது சூத்திரத்துல நம்ம சொல்ல போறோம். அடிச்சா இப்ப வந்துருங்க 49வது சூத்திரம். சத்வ புருஷ அந்யதா கியாதி மாத்திரஸ்ய, சத்வ புருஷ அந்யதா கியாதி மாத்திரஸ்ய சர்வபாவ அதிஷ்டாத்ருத்வம், சர்வபாவ அதிஷ்டாத்ருத்வம் சர்வஞாத்ருத்வம் ச, சர்வஞாத்ருத்வம் ச. முக்கியமானது இந்த சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், பரம்பிரசங்கியானம் வந்தாதான் உங்களுக்கு என்ன பேரு அப்படின்னா நிஷ்டைய சம்பாதிக்கிற ப்ராசஸ்ன்னு பேர். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ ஊரில் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாய் பெய்யெல்லாம் எல்லாம் அலையுது என்ன மாதிரி, மற்றவங்களே இது சொல்லணும் என்ன மாதிரின்னு வச்சு. அப்போ நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் வந்து எங்கேயும் ஞான நிஷ்டையை நான் நிதித்தியாசனம் பண்ணுறேன்னு நான் எங்கேயும் சொல்லவே இல்லை. ஆனால் என்கிட்ட படித்தவங்கெல்லாம் ஊரில் இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிதித்தியாசனம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு ஊரில் இருக்கவன்லாம் சொல்லிட்டு அலையிறான். எனக்கு கேட்கும் முதல்ல என்கிட்டயே பாடம் படிச்சுட்டு சரியாக படித்து புரியாமல் நான் 20 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், இல்லைங்க நான் சிரவணம் பண்ணி முடிச்சுட்டேன், இப்போ மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் இன்னும் நிதித்தியாசனத்துக்கு போகலை அப்படின்னு. ஆனால் பல பேர் வந்து நிதித்தியாசனம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா இது இப்படி சொல்லிட்டு இருக்காங்களேன்னு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நிதித்தியாசனம்ன்றதுக்கு அர்த்தமே என்னன்னு தெரியலை. நிதித்தியாசனம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இதுதான் இங்கே ஆச்சாரியார் சொல்றார். சத்வ புருஷ அந்நியதா கியாதி மாத்திரஸ்ய. எவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற எந்த வேலையும் இல்லை, அங்கே சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு சிரவணம் பண்ணுறதோ இல்லை சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு மனனம் பண்ணுறதோ இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி இருந்தார். அந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா உத்தண்டியில் இருக்கார் சென்னையில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாமி என்னை பார்க்க வந்தார். நான் சொல்கிறது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்க வந்து சாமி நான் வந்து பஞ்சதசியை வந்து நிதித்தியாசனம் பண்ணிகிட்டு இருக்கேன் சாமி. பஞ்சதசி நிதித்தியாசனம், பஞ்சதசி நிதித்தியாசனம் எனக்கு புரியவே இல்லை. பஞ்சதசி நிதித்தியாசனம், நிதித்தியாசனன்ற சப்தத்துக்கு அர்த்தம் வேற. பஞ்சதசின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட், 1500 ஸ்லோகம் இருக்கு, 15 அத்தியாயம். பஞ்சதசியை நிதித்தியாசனம் எனக்கு புரியவே இல்லையே சாமி. ஆமாம் சாமி நான் பஞ்சதசி நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க தப்பா ஏன் விவகாரம் பண்றீங்க? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு வார்த்தையை அவரை சரி சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன். சாமி நான் பஞ்சதசி மனனம் பண்ணிட்டு இருக்கேன், சுவாமி நான் பஞ்சதசியை சிரவணம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்திருக்கு. அப்போ பஞ்சதசியை வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனம் பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த டெர்மினாலஜி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சரியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. நிதித்தியாசனம்னா என்னன்னு அவருக்கு புரியல அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் திரும்ப வந்து உங்களுக்கு எங்கேயும் தப்பு நடந்துடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கிரந்தத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது என்னவா இருக்கணும், ஒன்று சிரவணம் பண்ணலாம், இல்லை அப்படின்னா மனனம் பண்ணலாம். சிரவணம் பண்ணதை எடுத்து ஆலோசனை பண்ணலாம், ஒவ்வொரு ஸ்லோகங்களை எடுத்து வச்சு முன்ன பின்ன ஆராய்ச்சி பண்ணி சிந்தனை பண்ணுறது. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேர்? மனனம் அப்படின்னு பேர். இப்போ நீங்கள் பாடம் வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரத்தை நீங்கள் சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் யோக சூத்திரத்தை நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? மனனம் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்ல கம்பேர் ஸ்டடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இதுக்கு இந்த அர்த்தம் இதுக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஆலோசனை பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன பேர்? மனனம். நிதித்தியாசனம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிக்கும் போது நிதித்தியாசனத்துக்கு அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா தான்ல நிற்கிறதுக்கான முயற்சி எதுவோ அது மட்டும்தான் நிதித்தியாசனம். நிதராம் திஷ்டதி அப்படின்னு அதுக்கு பேரு. நிதராம் திஷ்டத்தினா தொடர்ந்து நிற்றல். தொடர்ந்து ஆத்ம வஸ்துவை பத்தின தியானம் எதுவோ அந்த ஆத்ம வஸ்துவை பத்தின தியானத்துக்கு பேரு நிதித்தியாசனம். நிஷ்டை கைகூடுதல், நிஷ்டைக்கான காரியம் அப்படின்னு பேர். அங்க கிரந்தங்கள் வருமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுல நல்லா புரிஞ்சுக்குங்க.
நிதித்தியாசனத்துல கிரந்தம் இருக்காது. அப்ப என்ன இருக்கும் சுவாமி? நிதித்தியாசனத்துக்கு ஒருத்தர் போறார் அப்படின்னா 100% மனனத்தை முடிச்சதுக்கு பிறகுதான் நிதித்தியாசனம் ஸ்டார்ட் ஆகும். அந்த நிதித்தியாசனத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் நிதித்தியாசனம். என்ன காரியம்? அந்த நிதித்தியாசனத்துல பாத்தீங்கன்னா 2 அம்சத்தை ஒன்று சொல்றோம். ஒன்று ஸ்தூல நிதித்தியாசனம், இன்னொன்று முக்கிய நிதித்தியாசனம், இல்லைன்னா சூக்ஷ்ம நிதித்தியாசனம். 2ஆ பிரிச்சுங்க. இந்த ஸ்தூல நிதித்தியாசனத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பதான் ஒருத்தன் பாத்தீங்கன்னா என்ன பண்றான், அகங்கார தத்துவத்தை சாஸ்மிதா அதை கிராஸ் பண்ணி 96-97% பாத்தீங்கன்னா சத்துவகுணம் வந்தோன்னு 95% சாஸ்மிதா சமாபத்தி முடிச்சிடும். அகங்கார தத்துவத்தை தாண்டிடுறான். 96-97% வரும்போது அந்த இடத்துல என்ன அவனுக்கு என்ன தரிசனம் உண்டாகுது? பிராத்திப தரிசனம். அந்த பிராத்திப தரிசனம் நடந்ததுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் 98% சத்துவகுணம் போகும்போது அந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தூக்கத்தோட அவஸ்தைக்கு போயிடுவீங்க. நீங்க தூக்கத்துல என்ன இருக்கும்? நான் இருக்கேன், எனக்கு அந்நியமா இந்த பிரகிருதின்றது பாத்தீங்கன்னா ஒன்றும் தெரியலன்றது இருக்கு. எப்படி நம்ம தூக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நான் சுகமா இருக்கேன் ஒன்றும் தெரியலன்றிருக்கோ, இதே அவஸ்தை சமாதியில உட்கார்ந்துகிட்டு பண்ணும்போது நடந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் பரம்பிரசங்கியானம். அந்த பரம்பிரசங்கியானத்துல பாத்தீங்கன்னா கிரந்தங்களுக்கு வேலை இல்லை. கிரந்தங்களோட வேலையெல்லாம் ரொம்ப எர்லியரா முடிஞ்சிடும். சமாதி அபியாசத்துல பாத்தீங்க அப்படின்னா கிரந்தங்களோட இது எதுவுமே அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க சமாதி அபியாசத்துக்குள்ளார வந்துட்டீங்கன்னாவே புஸ்தகங்கள்லாம் தூக்கி ஓரமா போட்டுறது. அதுக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் எல்லாம் மனநலம் முடிச்சிடணும். இப்போ அதனால தான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவித்தர்க்கத்துல இருந்து திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இப்போவே முடிச்சிடணும். அதுக்கப்புறம் அபியாசத்தை ஆரம்பிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கிரந்தங்கள் எடுத்து வச்சுட்டு நான் மனனம் பண்ணுறேன், மனாங்கட்டி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சமாதிக்கெல்லாம் போக முடியாது. சமாதியில் பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷனை குவிக்கிறது மட்டும்தான் ஒரு ஃபோக்கஸ், ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும்தான் ஒழிய அந்த கிரந்தங்களோட அபியாசம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 98% உள்ள போனோன்னு அந்த இடத்துல பரம்பிரசங்கியானம்னு அந்த ஸ்டேஜுக்கு வச்சாச்சு. அப்போ 98% சத்துவ. அப்போ அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தம் பார்த்தீங்கன்னா விற்த்திகள் இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா எண்ணங்கள் இல்லாத ஒரு சித்த தத்துவம் மட்டும் இருக்கும். தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சித்தம் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிற சித்தம் அங்கே இருக்கு, ஒன்றும் தெரியலை. இதுக்கப்புறம் நான் இருக்கேன், புருஷன் அறிபவனா இருக்கக்கூடிய நான் பார்த்தீங்கன்னா சுகஸ்வரூபமா இருக்கிற நான் இருக்கேன். இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்யதாக்கியாதி. அந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வேற இந்த சித்தம் வேற அப்படின்ற பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கிறவன் பார்க்க ஆரம்பிப்பான். அந்த பார்க்கறதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா அந்யதா கியாத்தின்ற விவேகம். கியாத்தினா விவேகம், ஞானம் அப்படின்னு அர்த்தம். அந்யதா கியாத்தினா இது வேற நான் வேறன்னு பிரிச்சு அறியக்கூடிய விவேக அறிவுக்கு பேரு அந்யதா கியாத்தின்னு பேர். இது மட்டும்தான் வேலையா இருக்கிறது அந்த இடத்துல. அதனாலதான் மாத்திரஸ்யன்ற சப்தம் போட்டிருக்கு. அப்ப வேற ஏதாவது அங்க வேலை இருக்கா அப்படின்னு கேட்டா வேற எந்த வேலையும் இல்லை. வெறும் மனை பார்த்தீங்கன்னா இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சொல்லு இருக்குமாங்க? நான் இப்ப பேசுறதுனால சொல்றோம், அங்க பேச்சுலாம் இல்லை. நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அது வேற நான் வேறன்ற உள்ளுக்குள்ள தாட் மட்டும் தான் இருக்கும். இது வேற நான் வேற அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ரெண்டும் மெர்ஜ் ஆகாம இந்த சித்தத்தை ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுல மட்டும் நிக்கிறவனுக்கு பேர் தான் நிதித்தியாசனத்தோட ஸ்தூல நிதித்தியாசனத்துல நிக்கிறான்னு பேர். இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல நிக்க 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 என்னெல்லாம் பை ப்ராடக்ட் சித்தி உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகும் போது முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டாகும்? பாஷ்யத்தில் சொல்லியிருக்கேன். என்ன உண்டாகும்? பரம்பிரசங்கியானத்துக்குள்ள என்றானா சுகம், ஆனந்தம் உண்டாகும். நமக்கு பார்த்தீங்கன்னா தூக்கத்துக்குள்ளார என்ட்ரு ஆகும் போது முதல்ல ஏன் நம்ம தூக்கத்துக்குள்ளார என்ட்ரு ஆகிறோம்?
தூக்கத்துக்குள்ளார என்ட்ரு ஆகும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பொங்கல் சாப்பிட்டு இல்லைன்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல நித்திரை தயிர் சாதம் சாப்பிட்டு உள்ளே உட்கார்ந்தோன்னா அப்படியே ஒரு இழுத்துக்கிட்டு போகுது இல்லை நமக்கு. எது இழுத்துக்கிட்டு போகும் நம்மளை? சுகம். நம்ம மெதுவாக அந்த சுகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஸ்வீகாரம் பண்ணுறோம், கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மெதுவாக அது என்ன ஆகிடும்? மொத்தமாக போயிடும். இன்னைக்கு காலையில் நான் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஹோலை கண்டுபிடிச்சிருக்காங்க புதுசாக. எத்தனையோ ட்ரில்லியன் சூரியனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ ட்ரில்லியன் சூரியனை வந்து பார்த்தீங்கன்னா சுவாகா பண்ணக்கூடிய ஒரு பிளாக் ஹோல். இப்போ இந்த பிளாக் ஹோல் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரகிருதின்ற பிளாக் ஹோல் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் ஏமாந்து அதில் இருக்கிற சுகத்தை நீங்கள் ஸ்வீகாரம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தூக்கத்துக்குள்ளார கொண்டு போயிடும். அதுக்கு என்ன பேர்? பிரகிருதி லயம். ஸ்வீகாரம் டெய்லி நம்ம தூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதி லயம் தான் நமக்கு டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கிறது. அந்த சுகத்தை நான் ஸ்வீகாரம் பண்ணும் போதே சுகம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூழ்கடிச்சிருது, மூழ்கி போயிடுறேன் அதில். அப்போ முதல் சித்தி வந்து பார்த்தீங்கன்னா பரம்பிரசங்கியானத்தில் தூக்கம் வரும் சுகம். அந்த சுகத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும்? ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது, முதல் ஸ்டெப். சரி, ஸ்வீகாரம் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் அவேர்னஸ் அப்படியே இருக்கும். ஸ்வீகாரம் பண்ணினீங்கன்னா பிரகிருதிக்குள்ளார தொப்புக்கடின்னு உளுந்து காணா போயிடுவீங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ணுற சாமர்த்தியத்தை நல்லா ஆப்ஜெக்ட் பண்ணி, இது சுகம், இது என்னோடது இல்லை, இது மாயையோடதுன்னு ஆப்ஜெக்ட் பண்ணுறதுலையே கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அப்போ நீங்கள் தூங்கி போகாமல் இருப்பீங்க. நீங்கள் தூங்கி போகாமல் இருந்தீங்கன்னா அந்த தூங்கி போகாததுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரதான ஜெயம் அப்படின்னு பேர். சுகத்தை எடுத்தா பிரதானம் ஜெயிச்சிரும், நீங்க தூங்கி போயிடுவீங்க, பிரதானம் ஜெயிச்சிரும். நீங்க தூங்கலை அப்படின்னா, நீங்க சுகத்தை எடுக்கலை அப்படின்னா அப்ப தூக்கம் நடக்காது. தூக்கம் நடக்கலைன்னா என்ன அர்த்தம்? நீங்க தூக்கத்தை ஜெயிச்சிட்டீங்க. தூக்கத்தை ஜெயிக்கிறது தான் பிரதான ஜெயம் அப்படின்னு பேர். அப்ப பிரதானத்தை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அந்த பிரகிருதியை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு பார்த்துக்கிட்டே இருக்க பிரதான ஜெயத்தோட கூடவே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதானத்தை ஹோல்டு மெதுவாக உங்கள் வசப்பட ஆரம்பிக்குது. வசப்பட ஆரம்பித்தோன்னே பிரதானத்துக்கு அதீனமாக தான் இருக்கிறது 23 தத்துவங்கள், இந்த மொத்த உலகம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வ பாவ அதிஷ்டாத்திருத்துவம். நீங்கள் ஸ்வீகாரம் பண்ணாமல் இருக்க மெதுவாக பிரகிருதி உங்கள் வசப்பட ஆரம்பிச்சிடும். பிரகிருதி வசப்பட சர்வபாவ அதிஷ்டாத்திருத்துவம். சர்வபாவங்களும்னா சர்வ வஸ்துக்களும். இந்த கிரியேஷன்ல 23 தத்துவங்கள் கிரியேஷன்ல இருக்கு. இந்த 23 தத்துவங்களுக்கு உட்பட்டதா இந்த உலகம் மொத்த 7 லோக்கங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா வஸ்துக்களுக்கும் நீங்க அதிஷ்டான தன்மை உடையவரா தலைவனாக ஆகின்றீர்கள். அப்ப என்ன ஆயிடும்? உங்களுக்கு எல்லாம் வசப்பட்டதா ஆகிவிடும். உங்களுக்கு மேலதான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் நடக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடும். நீங்க ஈஸ்வரத்தன்மையை அடைவீர்கள். அதுக்கு பேர் தான் சர்வ பாவ அதிஷ்டாத்திருத்துவம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் கூட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ரியாக்ஷனே இல்லாமல் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா விகரண பாவம் அப்படின்னு 3வது சுகம் உண்டாகும். சுகத்தை ஜெயிச்சிங்கன்னா பிரதான ஜெயத்தை உண்டு பண்ணினீங்கன்னா சர்வ பாவங்களுக்கும் சர்வ வஸ்துக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரமாயிடுறீங்க. அதுக்கப்புறம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 4வது நிலையா வந்து உங்களுக்கு என்ன உண்டாகுது? விகரண பாவம் உண்டாகும். விகரண பாவம் அப்படின்னா எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் அறியக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும். கண் இல்லாமல் பார்க்கலாம், காது இல்லாமல் கேட்கலாம், கையில்லாமல் எடுக்கலாம், கால் இல்லாமல் நடக்கலாம். இது மாதிரி இந்த உடம்புல எந்த ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் இதை எல்லாத்தையும் பண்ற சாமர்த்தியத்துக்கு என்ன பேரு? விகரண பாவம். அது வந்த மாத்திரத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வ ஞாத்திருத்துவம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது சர்வ ஞாத்திருத்துவம் உண்டாகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஏக்க க்ஷணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி உட்கார்ந்தது. நம்ம அனுபவம் என்னது? ஒரு க்ஷணத்துக்கு மேலே தான் இந்த உலகம் இருக்கு.
அந்த ஒரு க்ஷணத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மொத்த பிரபஞ்சத்தையும் ஏக்க க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா அறிகிற சாமர்த்தியம் இவனுக்கு உண்டாகுது. ஈஸ்வரன்ட்ட என்ன இருக்கக்கூடிய அந்த சர்வஜத்தன்மைன்னு பேரு, அந்த சர்வஜத்தன்மை இந்த யோகிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சித்தித்து விடுகிறது. இதான் அப்ப இந்த சூத்திரத்துல என்ன சொல்லியிருக்கு, சத்துவ புருஷ அந்நியதாக்கியாத்தியில மட்டும் நின்றுக்கிட்டு இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு எவன் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கானோ ஆனந்தத்தை எடுத்தீங்கன்னா போயிடும், இல்லாம போயிடும். நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, டெய்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா தோத்து போயிட்டே இருக்கேன், டெய்லி தோத்து போயிட்டே இருக்கேன். நேற்று கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா பெரிய பெரிய டேப்லெட்டாக கொடுத்துருக்காங்க, பெருசு பெருசாக இருக்கலாம். 4 டேப்லெட் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு 4 டேப்லெட் போடுறேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராத்திரியில் வந்து ஸ்லீப்பிங் டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பில் வந்து இருக்குது. அது போட்ட மாத்திரத்தில் அதில் என்ன மாயம் இருக்கோ என்னவோ தெரில, அது போட்ட மாத்திரத்தில் 5 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது தூக்கம். அவ்வளோதான், 5 நிமிஷத்துக்கு மேலே டேப்லெட் போட்டோன்னு 5 நிமிஷத்துக்கு மேலே என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கண்ணை மூடி எதுவும் பண்ண முடியல. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த டேப்லெட் போட்டோன்னே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். தூக்கம்னா என்ன, இந்த பிரகிருதிக்குள்ளார நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோலில் போய் விழுந்துடுறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போயிடுறேன், டெய்லி தோற்று போயிடுறேன். இன்றைக்கி எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு நேற்று ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். மெதுவாக டும் என்ன ஆச்சுன்னு தெரியாது, போச்சு. ஏன் அப்படின்னா அந்த அந்த டேப்லெட்டோட சுகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேப்லெட் என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே போகுது. எல்லாம் ஷட் டவுன் ஆக 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 ஒரு சுகம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளார சுகம் வருது. அந்த சுகத்தை வந்து என்னால் என்ன பண்ண முடியலன்னா அவாய்ட் பண்ண முடியல. சுகத்தை அவாய்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன், மெதுவாக அந்த சுகத்தை நான் ஸ்வீகாரம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸ்வீகாரம் பண்ண ஆரம்பிச்சோன்னு நான் வேற இது வேறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த சாமர்த்தியம் என்ன ஆயிடுது, ஆஃப் ஆயிடுது. அப்போ அந்நியதாக்கியாத்தி ஆஃப் ஆகிற அந்த இதுவும் அந்த சுகத்தை ஸ்வீகாரம் பண்ணுறதும் 2 ஈக்குவலாக நடக்குது. அந்நியதாக்கியாத்தி எப்போ ஆஃப் ஆகுது அப்படின்னா, நான் அந்த சுகத்தை ஸ்வீகாரம் ஃபுல்லாக பண்ணும்போது அந்நியதாக்கியாத்தி போயிடுது. நான் என்ன பண்ணுறேன், அந்த பிரகிருதியோட சிங்க் ஆகிடும், ஆலிங்கனம் பண்ணிடும், போச்சு. இதுதான் டெய்லி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த சத்துவ புருஷ அந்நியதாக்கியாத்தி மாத்திரமா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக தான் உபாசனை வந்து பார்த்தீங்கன்னா பிராண உபாசனையெல்லாம் பண்ணுறது. எதுக்கு அப்படின்னா ஃபுல்லாக பூரணமாக எதுலேயுமே அந்த பிரகிருதியில் விழுந்து போகாமல் வெறுமனே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதுதான் அபியாசம். இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலையே ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அப்போ அவனுக்கு அந்த ஸ்வீகாரம் பண்ண மாட்டான். அந்த சுகத்தை கூட என்ன பண்ணுவான், ஆப்ஜெக்ட் பண்ணுவான். சுகத்தை ஆப்ஜெக்ட் பண்ணுற ஹேபிட் வந்துடுச்சு, நீங்கள் பிரதானத்தை ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். பிரதானத்தை ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சர்வபாவாதிஷ்டாத்திருத்துவம் வந்துடும். சர்வபாவாதிஷ்டாத்திருத்துவம் வர 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 23 தத்துவங்களும் கைவர ஆரம்பிக்கும் போது விகரண பாவம் வர ஆரம்பிச்சிடும். விகரண பாவம் வர 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 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் உங்களால் ஜீவிக்கிறதுக்கு, நான் அப்படின்றது கண்ணுக்காது மூக்கு வாய் எதுவுமே இல்லாமல் என்னால் ஜீவிக்கிற தன்மை வந்துடும். நான்றது இண்டிபெண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிடும். அந்த நான் இண்டிபெண்ட்டாக இருக்க தன்னை பற்றின ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வத்தையும் அறியக்கூடிய ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு உண்டாக ஆரம்பிச்சிடும். சர்வ ஞாத்திருத்துவம் அப்படின்னு சுலோகம் சொல்லுது. அப்போது நிஷ்டையை சம்பாதிக்கிறவனுக்கு என்ன இருக்கும், சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு வெறும் தான் வேற இது வேறன்றது பார்க்கறது மட்டும்தான் நிஷ்டையை சம்பாதிக்கிறதோட ப்ராசஸ். அதனால கிரந்தங்களை வச்சுக்கிட்டு இல்லை ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது ஊர் சுற்றிக்கிட்டு இதெல்லாம் சம்பவிக்காது. ரமணர் என்ன பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க? யாராவது கேட்டிங்களா எங்கேயாவது? ரமண பக்தர்கள் நிறைய பேர் இருப்பீங்கல்ல. ரமணர் என்ன பண்ணியிருப்பார்? 10 வருஷம் 12 வருஷம் 15 வருஷம் 22 வருஷம் குகையில் இருந்தார். குகையில் இருந்த சாதுக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? 1852 பகவத்கீதையில் 1852 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லுது, விவிக்த சேவி லகுவாசி ஏகாந்த வாசம். நதிக்கரையே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அரண்யம் இல்லை குகை கிரி மலையோ இல்லை காடோ இல்லை குகையோ எங்கேயோ ஏகாந்தத்தில் இருந்துக்கிட்டு விவிக்த தேச சேவித்துவம். நம்ம 13வது சாப்டர்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா விவிக்த தேச சேவித்துவம்னு ஒரு குவாலிட்டி வந்துருச்சு. விவிக்த தேச சேவித்துவம். யதவாக்காயமான சக லகுவாசினா அல்ப ஆகாரம்.
அல்பாகாரம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா தூங்கிடுவோம். நேற்று நான் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி போயிடுறேன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஏன் தூங்கி போகிறேன் தெரியுங்களா? எனர்ஜியே இல்லைன்னு நல்லா சாப்பிட்றேன். எனர்ஜியே இல்லைன்னு நல்லா சாப்பிடும் போது சாப்பிட்ட உடனே டேப்லெட் போட்டோன்னு என்ன ஆயிடுது? புஷ்ஷுன்னு போயிடுது, அவ்வளோதான். அப்போ வயிற்றுக்குள்ளார சாப்பாடு இல்லைன்னா நமக்கு தெரியுமே, வயிற்றுல நைட்டு சாப்பிடாம பாருங்கள் தூக்கமே வராது. நிறைய பேருக்கு ரைஸ் சாப்பிடலன்னா தூக்கம் வராது தெரியுங்களா உங்களுக்கு? ராத்திரியில் நம்ம வீட்டில எல்லாம் ஆந்திராக்காரங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரியில் ஃபுல் சாப்பாடு கட்டுறாங்க. இங்கெல்லாம் இப்போ திருவண்ணாமலையில் ஃபுல் மீல்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராத்திரியில் மீல்ஸ் சாப்பிட்றாங்க, ஃபுல் மீல்ஸ். இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் தானே சாப்பிட்றோம். நிறைய பேருக்கு சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு ஏன் கேட்டிங்கன்னா, ஏங்க சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா, இல்லை சாப்பாடு சாப்பிட்டா தான் எனக்கு தூக்கமே வரும் அப்படின்வாங்க. ஏன்னா அதான் ஃபில் ஆகும். வயிறு ஃபில் பண்ணாதான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமே வரும். அப்போ வயிறு ஃபில் பண்ணலன்னா, அரைக்குறை சாப்பாடாக இருந்துச்சுன்னா, அரைக்குறை சாப்பாடை கொஞ்சோண்டு பால் ஆகாரம் ஏதோ ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா தூக்கமே வராது, அப்படியே வேக்கப்லேயே இருப்பீங்க. அப்போது நிதித்தியாசனத்தில் இருக்கிறவனுக்கு சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏகாந்தத்தில் இரு, அதுக்கப்புறம் அரைகுறை வயிறோட இரு, பசித்திரு, அரைகுறை வயிறோட இரு. அதுக்கப்புறம் பசிச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதவா காயமான சக, இந்த தேகம் மனசு புத்தி எல்லாத்தையும் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் ரொம்ப அளவாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதிகமாக வாக்கிங் பண்ணிங்கன்னா டயர்டாகிடும், தூங்கிடுவோம். அப்போ வாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நான் வேகமாக பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுறேன் அப்படின்னு, நைட்டு வந்து ஒரு 8:30 மணிக்கு நான் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறேன்னு வச்சுங்களேன். அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பொத்துன்னு வந்து உழுவுலான்னு தோணும். பெட்டில் உளுந்தோன்னே அந்த டயர்ட்னஸ் என்ன பண்ணுவோம், தூக்கத்துக்கு கொண்டு போயிடும். அப்போ அதிக நேரம் வாக்கிங் பண்ணுறது, அதிகமான கர்மா பண்ணுறது, இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறது, அதிகமான வீடியோ பார்க்கறது, அதிகமான ஆடியோ கேட்கறது, இந்த கர்மேந்திரியங்களை யூஸ் பண்ணுறது, இதெல்லாத்தையும் நிப்பாட்ட சொல்லுது. எதவா காயமான சக, காயத்தையும் உடம்பையும் மனசையும் இந்திரியங்களையும் அளவாக வந்து பார்த்தீங்கன்னா காரியம் பண்ணுறது, ரொம்ப மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, நித்தியம் தியான யோக பரோ, தியான யோக பரோ நித்தியம், சதா தியானத்திலேயே இருக்கணும். அப்போ எதுக்கு? ஏகாந்த வாசம், அதுக்கப்புறம் அல்ப ஆகாரம், அதுக்கப்புறம் இந்திரியங்களையும் மனசையும் அதிகம் வேலை செய்யாமல் வைக்காமல் இருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சதா தியானத்தில் இருக்கிறது. நித்தியம் அப்படின்னு அர்த்தம். குகையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நித்தியம் தியான யோகம், சதா தியானத்திலேயே இருக்கிறது. அதுக்கு தான் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது. அங்கே ஆச்சாரியர் சொல்கிறாரு, வைராக்கியம் சமுபாசிரிதக, நித்தியம் வைராக்கியம் சமுபாசிரிதக, சதா வைராக்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே என்ன வந்துடும்? இதெல்லாம் வரும், சுகம் வரும், சர்வபாவ அதிஷ்டாத்திருத்துவம், எல்லா தேவதைகளை வந்து சுவாமி நீங்கள் தான் ஈஸ்வரன் அப்படின்னு கைகட்டி நிற்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூணா எதெல்லாம் நினச்சிங்களோ அதெல்லாம் இந்திரியங்களே இல்லாமல் உங்களால் அறியிற சாமர்த்தியம் வந்துடும், எல்லாத்துக்கும் ஈஸ்வர பாவம் வந்துடும். அப்போ அங்கே வைராக்கியத்தை பயன்படுத்தலை, போச்சு, அவ்வளோதான், திரும்ப சம்சாரி ஆகிடுவீங்க, மாட்டிப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தியானத்தை வந்து சதா பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. அங்கே ஆச்சாரியார் சொல்கிறார், ஜபம் முதலியவைகள் கூட அங்கே விளக்கத்தக்கது, ஜபம் கூட அங்கே இருக்கக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? அந்நியதாக்கியாதி பண்ணுறவன் இடத்துல ஜபம் கூட ஓம் நம சிவாய, ஓம் 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 நமோ நாராயணாய, ஓம் ஓம் ஓம், ஒரு புண்ணாக்கு ஜபம் இருக்கக்கூடாது. அப்போ நிதித்தியாசனம்ன்றதுக்கு அர்த்தமே ஜப நிதி, அது அஜபாலாம் இருக்காது. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஜபமும் இருக்காது, அஜபாவும் இருக்காது. அதனால தான் இப்போ ரொம்ப கிளியராக இதை நீங்கள் அங்கே ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் இல்லை, ஒரே ஒரு காரியம் என்னது? நான் வேற இது வேற, நான் வேற இது வேற, இவ்வளவுதான் பார்க்கறது மட்டும்தான். அந்நியதாக்கியாதி மட்டும்தான் பிரசங்கியான தியானம்னு பேரு. பிரசங்கியான தியானத்தில் வெறும் அந்நியதாக்கியாதி மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் நிஷ்டை. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம்னு பேர். அந்த இடத்துல அஜபா ஜபம் புண்ணாக்கு மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் அதெல்லாம் முன்னாடியே போயாச்சு அதெல்லாம். அப்போ அதுக்காக தான் திரும்பவும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது வந்து தப்பாக புரிதல் நிறைய பேருக்கு இருக்குது. அங்கே நான் வந்து ஜபம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஓம் நம சிவாய, நிதித்தியாசனத்துக்கு ஓம் நம சிவாயத்துக்கு மண்ணாங்கட்டி புண்ணாக்கு, ஏன்னா அது 100% சகுனம். ஓம் நம சிவாயா இருக்கட்டும், இல்லை அஜபாவாக இருக்கட்டும், எந்த ஜபமாக இருக்கட்டும், எல்லாமே என்னது? சகுனம். இங்கே பரம்பிரசங்கியானத்தில் வந்து நீங்கள் அகங்கார தத்துவத்தை தாண்டி வந்து நான்ற ஆத்மால நின்றுக்கிட்டு, நான்ற ஆத்மால நிர்குண நிராகாரமாக இருக்கிற நானில் நின்றுக்கிட்டு, நானுக்கு அந்நியமாக
பிரகிருதியை பார்க்குறீங்க. எப்படிப்பட்ட பிரகிருதி அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு விற்த்திகளும் இல்லாத சித்தம். அப்ப விற்த்திகள் இல்லாத சித்தத்தை பார்க்கறது மட்டும்தான் அங்க வேலையொழிய அங்க ஒரு ஜபம் பண்றது இல்லை. அதனால்தான் இங்க பாத்தீங்கன்னா சத்துவ புருஷ அந்நியதா கியாதி மாத்திரஸ்யன்ற வார்த்தை போட்டிருக்கு. அது மட்டும்தான். இதை இப்பவே கிளியர் பண்ணிங்க. யாராவது நிதித்தியாசனத்துல போயிட்டு பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா இதை பண்றேன் சாமி அதை பண்றேன் சாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம இன்னும் நிதித்தியாசனம் இல்லை, நம்ம இன்னும் சவித்தர்க்கத்துக்கு உள்ள நுழையிலையே. சவித்தர்க்கத்துக்கே இன்னும் நுழையல. நம்ம இன்னும் கிரந்த அபியாசத்துல இருந்துகிட்டு இருக்கோம். அபியாசத்துக்குள்ளாரையும் நம்ம போகலை. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கணும். நம்ம இதுதான் இந்த 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 இதுதான் சித்தாந்தம் அப்படின்றத வச்சுக்கிட்டு தான் நம்ம பின்னாடி போகணும். தப்பா ஒவ்வொன்றுத்துக்கு லட்சணத்தை தப்பா கிரகணம் பண்ணிக்கூடாது. சிரவணத்தோட லட்சணம் வேற, மனநத்தோட லட்சணம் வேற, நிதித்தியாசனத்தோட லட்சணம் வேற. அப்ப நிதித்தியாசனம்ன்றது இதுதான். அடிச்சா பாஷ்யத்துக்கு வந்துருங்க. விற்த்திக்காரர் சதாசிவ பிரம்மேந்திரர் விற்பி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பூர்வ உதீரித ஸ்வார்த்த சம்யமேன. பூர்வ உதீரித அப்படின்னா முன்னாடி சொல்லிய. ஸ்வார்த்த சம்யமேன. ஸ்வார்த்த சம்யமம்னா என்ன அர்த்தம்? சூத்திர நம்பர் 36. 36ஆம் நம்பர் சூத்திரம். நான் உங்களுக்கு 37ன்னு போட்டிருக்கேன். பிடிஎஃப்ல போட்டிருக்கேன் பாருங்க. தமிழ்ல சூத்திரம் 37ன்னு போட்டிருக்கேன். அதை மாத்திங்க 36. 36ஆவது சூத்திரத்துல ஒன்று சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்வ புருஷயோகோ அத்யந்த அசங்கீரணயோகோ பிரத்யய அபிஷேஷாத் போகா பரார்த்தத்வாத் ஸ்வார்த்த சம்யமாத் புருஷ ஞானம். 36ஆவது சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இதை பார்த்துட்டோம். எப்போ 35 இல்லைம்மா 36மா. என்னோட புக்கில் 36 போட்டிருக்கு. உங்களுக்கு நான் கொடுத்ததில் 35 போட்டிருக்கு. நான் மந்திர புஷ்பம் வச்சு பார்க்குறேன். மந்திர புஷ்பத்தில் 36 போட்டிருக்கு. 36 35 சரி 35 போட்டுங்க. மந்திர புஷ்பத்தில் 36ஆவது சூத்திரம் 35 போட்டுங்க. நம்ம கொடுத்ததுல 35 இருக்கு. சரி 35ல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்வ புருஷ யோகோ. இந்த சத்துவம்னா என்னது? சித்தம். சித்தம்னா சத்துவம்னு பேரு. அந்த கரணம்னு படுத்துங்க. அப்புறம் புருஷன். இந்த 2 பேர்த்தோட அத்தியந்த அசங்கீரண யோகம். இந்த 2ம் 100% தண்ணியும் எண்ணெயும் மாதிரி சேரவே சேராது. ஏன்னா ஒன்று சைத்தன்யம், ஒன்று ஜடம். பிரகிருதின்றது ஜடம், இந்த சித்தம்ன்றது ஜடம். இந்த புருஷன் அப்படின்றவன் சைத்தன்யம். நான் எண்ணெய் மாதிரி, இந்த பிரகிருதி பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாது? 100% அசங்கீரணம்னா சம்பந்தம் இல்லாதவைகள். இருட்டும் பிரகாசமும் மாதிரி. ஆச்சாரியர் முண்டக்க உபனிஷத்தை சொல்றார். தம பிரகாஷயோர் அப்படின்றார். விருத்த தர்ம யோகம்ன்றார். இருட்டோட தர்மமும் பிரகாசத்தோட தர்மமும் எப்படி வேற வேறையோ அதே மாதிரி இந்த ஆத்மாவும் அனாத்மாவும் ரெண்டும் வேற வேற. என்னுடைய மனசு ஜடம், திருஷ்யம். நான் திரஷ்டா. அப்ப 2 விரோதம் தானே. திரஷ்டா வேற, திருஷ்யம் வேற தானே. அதுதான் இங்க பாத்தீங்கன்னா சத்துவம்ன்ற மனசும் புருஷன் சொல்லக்கூடிய ஆத்மாவும் ரெண்டும் அத்தியந்த அப்படின்னா 100% முற்றிலும் அசங்கீரண யோகோ. ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று சேரவே சேராதவைகள். ஆனா இப்ப நமக்கு என்னவாயிருக்கு? நம்ம இப்ப எப்படி இருக்கோம்? நான் மனசு, நான் புத்தி, நான் தேகம் தானே இருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? ரெண்டுத்தையும் சயோகம் பண்ணி வச்சிருக்கோம். பண்ணவே முடியாததை பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நானும் இந்த மனசு புத்தி எல்லாத்தையும் தேகாதிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிருக்கோம். பார்த்தீங்களா? ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிருக்கமே. பிரத்யய அவிசேஷாத். பிரத்யய அவிசேஷத்தை ரெண்டுத்தையும் ஒன்றுன்ற சமமா நினைக்கிற அறிவு. பிரத்யம்னா அறிவு, அவிசேஷம்னா சமமா நினைக்கிற அறிவு. நானும் இந்த தேகமும் ஒன்று, நானும் இந்த மனசும் ஒன்று, நானும் இந்த புத்தியும் ஒன்றுன்னு இந்த திருஷ்யத்தை எல்லாத்தையும் இந்த திரஷ்டாவா இருக்கிற நான் என்ன பண்ணிட்டேன்? ஒன்னா சேர்த்து அறிகிறேன். பார்த்தீங்களா? இதனால என்ன நடந்துச்சு? போகா. இதனால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜீவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகதுக்க மோகம்ன்ற போகமானது சம்பவிக்குது. ஏன் சம்பவிக்குது?
சயோகம் பண்ணி வச்சுட்டோம். ஆனால் ரெண்டு சயோகம் நடக்குமா, ரெண்டும் ஒன்னோட ஒன்று கலக்குமா அப்படின்னா ரெண்டும் ஒன்னோடு கலக்காது. ஜலத்துக்கு மேலே தண்ணியை ஊற்றுனா அந்த ஜலத்துக்கு மேலே எண்ணெயை ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் என்ன ஆகும், மிதக்க தான் செய்ய முடிய ஒன்னோட ஒன்று கலக்கவே கலக்காது. இப்போ நமக்கும் அதே தான். இந்த தேகாதிகளோடு நம்ம சேர்ந்திருந்தாலும் கூட வாஸ்தவத்தில் நானும் இந்த தேகாதிகளும் சேரவே சேரலை. அது புரியலை. நமக்கு புரியாமல் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த தேகத்தோடு சேர்ந்து இருக்கிற மாதிரியே நம்ம என்ன பண்ணிட்டோம், இதில் இருக்கிறது எல்லாத்தையும் எனக்கு நடக்கிற மாதிரியே நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என் மனசு டிப்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு. எனக்கும் மனசுக்கும் சம்மந்தமே இல்லை. மனசு டிப்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லணும், மனசு பிரசன்னமாக இருக்குது, மனசு டிப்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லணும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், மனசை வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு நான் சம்பவிக்கிற மாதிரி நான் மனசுக்கு சம்பவிக்கிறது எல்லாத்தையும் எனக்கு சம்பவிக்கிறதா பார்க்குறேன். இதுக்கு பேர் என்ன பேர், போகா. இப்போ ஒரு குருநாதர் மூலமாக இதை கேட்டு தெளிவடைஞ்சு, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு, மனசு ஏன் நமக்கு துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு, போகம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அம்மா ஏன் சமைக்கிறாங்க வீட்டில், மற்றவங்களுக்காக. பரார்த்தம் வேற எதுவும் இல்லை. இந்த எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் சமைக்கிறது மற்றவங்களுக்காகத்தான் சமைக்கிறாங்களோ, இந்த மனசோட பர்பஸே என்ன அப்படின்னா, இந்த சித்தத்தோட பர்பஸே பரார்த்தத்துவாத். அது என்ன பண்ணுது அப்படின்னா, புருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துக்கத்தையும் சுகத்தையும் மோகத்தையும் போகத்தை கொடுக்கணும். அப்போ போகத்தை கொடுக்கறதுக்காகவே இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும், குக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா பரார்த்தத்துவாத், வேற எதுவும் இல்லை. பக்கத்தில் இருக்கிற புருஷனுக்கு வந்து என்ன பண்ணணும், துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒன்று சுகம் கொடுக்கணும், இல்லைன்னா துக்கம் கொடுக்கணும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மோகத்தை கொடுக்கணும். அதுக்காக இந்த மனசு என்ன பண்ணிட்டு இருக்கோம், சதா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கும், பக்கத்தில் இருக்கிறவனுக்கு போகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதான் வேலை, மனசோட வேலை. அது பரார்த்தத்துவாத். இப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இந்த மனசோட வேலை, இந்த பிரகிருதியோட வேலை எனக்கு சதா காலமும் சுகதுக்க மோகத்தை கொடுக்கறது தான். இதுதான் இதோட வேலை. சங்காத பரார்த்தத்துவாத். 24 தத்துவங்களும் கூடியிருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையில மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்கு. இது சதா நமக்கு சுகதுக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு, போகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனியனை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், டைவர்ஸ் பண்ணணும். இந்த சனியனோட சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா இந்த பிரகிருதி என்ன பண்ணும், எனக்கு வந்து சுகதுக்கத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்வார்த்த சம்யமாத். ரொம்ப அருமையான சூத்திரம் அது, அதுக்காக நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்வார்த்த சம்யமாத் அப்படின்னா டைவர்ஸ்னா என்னது, ஒரு கேஸ் பெட்டிஷன் போய் கொடுக்கலாமா, எனக்கும் பிரகிருதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு யார்ட்டியா போய் வக்கீல்கிட்ட சொல்லாமல் அப்படின்னா, டைவர்ஸ்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மனசு இந்த சித்தத்துலேருந்து எனக்கு சுகம் கிடச்சிக்கிட்டே, துக்கம் சுகம் வந்துக்கிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. இதை வந்து எனக்கு வேணான்னு நினைக்கணும் அப்படின்னு எவனாவது நினைச்சனா அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது, இந்த திருஷ்யங்களை பார்க்கறது இருக்குல்ல, திருஷ்யங்களை பார்க்கறத வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, முதல் ஸ்டெப்பு திருஷ்யங்களை திருஷ்யமாக பார்க்கறது முதல் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், அதையே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன பண்ணணும், பார்க்கறத நிப்பாட்டியும் உதாசீனப்படுத்திட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஸ்வார்த்த சம்யமா, தன்னிடத்திலேயே தான் சம்யமம் பண்றது. தன்னிடத்திலே தான் சம்யமம் பண்றதுக்கு என்ன பேரு, ஆத்ம தியானம் அப்படின்னு பேர். தானையே பார்க்கறது இருக்கு பார்த்தீங்களா. இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். வெளியில இருக்கிறத பார்க்கறத விட்டுட்டு ஐயோ இது துக்கம் தான், எல்லாம் துக்க சுரூபம், 24 தத்துவமும் துக்க சுரூபம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வார்த்த சம்யமாத் அப்படின்னா தன்னையே தான் சம்யமம் பண்றது மூலமா. யாரு பார்க்கிறவன் இருக்கால, பார்க்கிறவனையே பார்க்கறதுக்கு பேரு ஸ்வார்த்த சம்யமம்னு பேரு. அப்ப பார்க்கிறவனையே பார்க்கறதுனால உனக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா புருஷ ஞானம் பவதி. தன்னை பத்தின ஞானமானது, ஆத்மா ஞானமானது ஒருத்தருக்கு உண்டாகின்றது. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35வது சூத்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ நான் வந்து எப்போ போகம் அப்படின்னா இந்த சத்துவ புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் வேற வேறையா இருந்தாலும்
இது சம்யோகம் ஆகிறதுனால தான் நமக்கு போகம் கிடைக்குது. இந்த பிரகிருதியோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போகம் கொடுக்கறது தான் அதோட வேலையாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த பிரகிருதியை வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு தன்னிடத்திலேயே தான் ஃபோக்கஸ் பண்ணுறது எதுவோ. இதான் ரமண பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு எந்த ஃபிலாசபியும் இல்லைங்க, ரமண பகவானோட ஃபிலாசபி இந்த யோக சித்தாந்தத்தோட ரொம்ப 100% சூட்டபிளானது. பகவான் எப்போவுமே ரமண பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தான்லியேன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா. அந்த தான்லியே இருக்கிற அந்த சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 35வது சூத்திரம் தான், ஸ்வார்த்த சம்யமம். ஆமாம், அயம் தட்டு, நிசர்கதத்தா சொல்றது அயம் தட்டும் இதே தான். வெறும் தான்லியே ஃபோக்கஸ் பண்ணுறது, வேற எந்த விஷயத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. இதை வந்து நம்ம எங்கே பகவத்கீதையில் எங்கே பார்த்துருக்கோம், 24வது ஸ்லோகம் 13வது அத்தியாயம் 23. தியானேன ஆத்மனி பஷ்யந்தி, தியானேன ஆத்மனி பஷ்யந்தி. வெறும் தியானத்தினாலேயே சில பேர் ஆத்ம தியானத்தினாலேயே ஆத்மாவை பார்க்கிறார்கள். 13-24 சொல்லப்பட்டது வெறும் தான்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறது. இது யாருக்கு சொல்லியிருக்கு, உத்தம அதிகாரிக்கு. உத்தம அதிகாரி எப்போ வருது, 98% சத்துவகுணத்தில் ஃபஸ்ட்டு அந்நியதாக்கியாத்தி பண்ணதுக்கு பிறகுதான் அந்நியதாக்கியாத்தியையும் விட்டுட்டு என்ன பண்ணுறது, தான்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறது. அந்த தான்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் வேற இன்னொரு பேர், என்ன பேர், நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். தான்லேயே ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா, வேற எந்த தாட்டும் இல்லாமல் தான்லேயே ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா அதுக்கு பேர் நிதித்தியாசனம். சரி, அதுக்கப்புறம் அந்நேச்ச சாங்கியேன ஆத்மனா ஆத்மானம் இருக்கு. அடுத்த அந்த 24வது ஸ்லோகத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாங்கிய யோகேன. சாங்கிய யோகம் என்ன தெரியுங்களா, நம்ம இந்த பிரிச்சு பார்க்குற ப்ராசஸ் எங்கெல்லாம் நடக்குதோ, திரஷ்டா திருஷ்யம்னு எதெல்லாம் பார்க்குறோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேர், சாங்கிய யோகம் அப்படின்னு பேர், 2வது உபாயம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம், இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு நம்ம சாங்கிய யோகத்தில் தான் இருக்கோம். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நான் வேற இது வேறன்னு அந்நியதாக்கியாத்தி பார்த்து முடிவில் அந்த பார்க்கறதையும் விட்டுட்டு தன்னையே பார்க்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உத்தம அதிகாரி, நிதித்தியாசனம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் சாங்கிய யோகம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு, சிரவணம் மனனம் தான் போயிட்டு இருக்கு, நம்ம மனனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்ற வரைக்கும் மனனம் தான் வாஸ்தவத்தில் கிடைச்சா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்கிறாரு, இங்கே வந்துருங்க பாஷை இதுக்கு விருத்திக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்கிறார், பூர்வ உதீரித ஸ்வார்த்த சம்யமேன 35வது சூத்திரத்தில் சொல்லப்பட்ட, பூர்வ உதீரத்தினா முன்னாடி சொல்லப்பட்ட சூத்திரத்தில் சொல்லப்பட்ட ஸ்வார்த்த சம்யமம் அப்படின்னா தன்னிடத்திலேயே தான் சம்யமம் பண்ணுறது மூலமாக. அதனால என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிரஸ்த ரஜஸ்தமோமலஸ்ய சித்தஸ்ய. நிரஸ்த அப்படின்னா என்ன ஆயிரும், தான்லேயே நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, தானில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இந்த 3 குணங்களோட பிரகிருதி இருக்குல்ல, அதில் வந்து 98% வரும்போது பரம்பிரசங்கியானத்தில் வந்தீங்க. இப்போ அந்த அந்த பிரகிருதியை ஃபோக்கஸ் பண்ணுறதையும் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகிடும், உங்களுக்கும் சித்தத்துக்கும் என்ன ஆகிடும், கனெக்ஷன் இல்லாமல் போயிடும். சித்தம் தானே 3 குணங்களுடையது, ஆத்மா எப்படிப்பட்டது, நிர்குணம் நிராகாரம். அப்போ இந்த நான்லேயே ஃபோக்கஸ் பண்ண என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிரஸ்த ரஜோ தமோ மலஸ்ய சித்தஸ்ய. இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரஜோகுணங்களும் தமோ குணங்களும் நீங்கி ஒரு % மட்டும் ரஜோகுணம் தமோ குணம் இருக்கும். 98% சத்துவகுணத்தில் நிற்கும் போது அப்போ என்ன ஆயிடுதுன்னா, சித்தஸ்ய ஜெயே, அந்த இடத்துல சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுது, ஜெயமாகி விடுகிறது. இந்த சித்த ஜெயத்துக்கு இன்னொரு பேர் என்ன பேர் சொல்லியிருக்கோம், பிரதான ஜெயம் அப்படின்னு பேர். பிரதான ஜெயம்னாலும் சித்த ஜெயம்னாலும் 2 ஒன்று. அந்த இடத்துல வஷீகார சஞ்ஞா ரூப பரவைராகியே, ஏற்கனவே வஷீகார வைராக்கியம் இருந்துச்சு வந்துட்டு, பரம்பிரசங்கியானம் வந்துட்டு அந்த சித்தத்தையும் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துடுது, பரவைராக்கியம் வந்துடுது. அப்போ வசீகார வைராக்கியத்தை உடைஞ்சு அதுக்கப்புறம் பரவைராக்கியத்தை அடைஞ்ச நிலையில் ஸ்திதஸ்ய பரவைராக்கியே ஸ்திதஸ்ய, பரவைராக்கியத்தில் நல்லா நிற்கின்றவனுக்கு
அந்த பரவைராக்கியத்தில் நிற்கிறதுன்னு அர்த்தம் திரும்ப சித்தத்தை பார்க்கறதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே வரல, சித்தத்தை பார்க்காமையே நான் விட்டுறது, தானியே பார்க்கறது. அப்படி இருக்கும்போது சத்துவ புருஷயோர் விவேக கியாத்திகி சமுத்பத்தியதே. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரவைராக்கியத்தை நல்லா அனுஷ்டானம் பண்ணும் போது அந்த சித்தத்தில் இருக்கிற எதையுமே ஸ்வீகாரம் பண்ணுறாத தன்மை வந்துடுது. சர்வ ஞாத்திருத்துவம் இருக்கும், அதையும் ஸ்வீகாரம் பண்ணுறதில்ல. சர்வ அதிஷ்டாத்திருத்துவம் இருக்கும், அதையும் ஸ்வீகாரம் பண்ணுறதில்ல. விகரண பாவம் இருக்கும், அதையும் ஸ்வீகாரம் பண்ணுறதில்ல. சுகம் கிடைக்கும், சுகத்தையும் ஸ்வீகாரம் பண்ணுறதில்ல. எதையுமே ஸ்வீகாரம் பண்ணாத நிலையில வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, நான் வேற இது வேற, நான் வேற இது வேறன்னு 100% விவேகமானது என்னாவது நன்றாக உண்டாகிறது. உண்டான நேரத்தில் தன்மாத்திரசிய தன் நிஷ்டசிய யோகினா, வேற எந்த வேலையும் இல்லை. ரமண பகவான் என்ன பண்ணியிருப்பாருன்னு அப்படின்னா, இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு தான். எல்லா யோகிகளும் யாரெல்லாம் ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கான ப்ராசஸில் யோகத்தில் போய் உட்கார்ந்தாங்களோ, வருஷக்கணக்காக நாள் கணக்காக மாதக்கணக்காக குகையில் உட்கார்ந்தாங்களோ, அவங்கெல்லாம் வேற என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த வெறும் என்னது தன்மாத்திரசிய தன் நிஷ்டசிய யோகினக. தன்மாத்திரசியன்னு என்ன அர்த்தம், அதுலேயே நிற்கிறவனா, நான் வேற இது வேற, நான் வேற இது வேற அப்படின்றத தன்னிஷ்டசிய அதுலேயே நிற்கிற அந்த யோகிக்கு அதான் தன்மாத்திரசியன்னு சூத்திரத்தில் இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த காரியம் இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரமண மகிழ்ச்சியோட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கௌப்பீனத்தை கூட புது கௌப்பீனத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ணணும்னு ஆசை இல்லை. அந்த கௌப்பீனத்தில் இருக்கிற நூலையே எடுத்து என்ன பண்ணிப்பாராம், அதையே தச்சுப்பாராம். யோசிச்சு பாருங்க, கௌப்பீனமே வந்து பார்த்தீங்கன்னா கந்தலாக தான் இருக்கும். அந்த கௌப்பீனத்திலையும் புது கௌப்பீனம் கேட்டு வாங்கிக்கலாமே, யார்ட்டையாவது கேட்கலாமே அப்படின்னா கேட்காம அதுலேருந்து ஒரு நூலை பிரித்து அதுலேயே தச்சுப்பாராம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு நடுவில் தான் பிக்ஷைக்கு போவாராம். ஒரே ஒரு வேலை தான் வருவாராம், கீழே இறங்குவாராம். ஒரு வேலை கீழே இறங்கி 2 தெருக்கு நடுவில் தான் போவாராம். கை தட்டுவாராம் 5 முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்று கை தட்டுவார். இந்த பக்கமும் இந்த வீட்டு பக்கமும் போக மாட்டார், இந்த வீட்டு பக்கமும் போக மாட்டார், நடுவில் நின்று கை தட்டுவார். யாராவது வந்து கொடுத்தா உண்டு, இல்லை அப்படின்னா மூவ் ஆகிட்டே இருக்கிறது. கிடைக்கிற வரைக்கும்லாம் இல்லை, 5 வீடு 7 வீடு இவ்வளோதான் கணக்கு. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேகத்தை பார்த்து சொல்லுவாராம், உனக்கு இன்னைக்கு சாப்பாடுலாம் இல்லை போ அப்படின்னு. தன்னோட தேகத்தை பார்த்து தானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வச்சனத்தை சொல்லிட்டு வேணா, உனக்கு என்ன சாப்பாடு வேணுமா இன்னைக்கெல்லாம் இல்லை போ, அவ்வளோதான் இன்னைக்கு அப்படின்னு திரும்ப ரிட்டன் மலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவாராம் போய். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேகத்தை ஃபுல்லாக ஆப்ஜெக்ட் பண்ணுறது தான், வேறு வேலை எதுவுமே இல்லை. எது வந்தாலும் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறது, அது மட்டும்தான் காரியம். அப்போ நிதித்தியாசனம் நிஷ்டான்றதுக்கு அர்த்தம் தான் இங்கே ஆச்சாரியர் சொல்கிறார். தன்மாத்திரசின்றதுக்கு அர்த்தம் தன்னிஷ்டசிய யோகினக. தன்னிஷ்டான என்ன அர்த்தம், வெறும் சத்துவ புருஷ அந்நியதாக்கியாத்தியில் மட்டும் நிற்கிறவன். அப்படிப்பட்ட யோகிக்கு சர்வபாவ அதிஷ்டாத்திருத்துவம். அவனுக்கு என்ன உண்டாகும், அவனை கலைக்கணும்ல. ஒருத்தன் மேலே போனான்னா அவனை எப்படியாவது மாயா என்ன பண்ணும், கீழே இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, சர்வபாவ அதிஷ்டாத்திருத்துவம் அப்படின்ற சித்தி கிடைக்குது. சர்வபாவ அதிஷ்டாத்திருத்துவம்னு அர்த்தம் சர்வேஷாம் விவசாய ஆத்மகானா. விவசாய அப்படின்றதுக்கு அர்த்தம் அறிகின்ற இந்திரியங்கள், சென்ஸ் ஆர்கன்ஸ், விவசாயன்னு பேர். அப்போ அந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு விஷயமா இருக்கிறது இது விவசேய விஷயம். அப்படின்னா ஆப்ஜெக்டா, இந்திரியங்களுக்கு மனசுக்கு ஆப்ஜெக்டா இருக்கிற இந்த மொத்த ஜெகத்தும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்களும் இந்திரியங்களுக்கு விஷயங்களும் இவைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, எதோட விஷயம் இதெல்லாம் அப்படின்னா பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம். நம்ம லட்சணம் படிச்சிருக்கோம்ல, எல்லாம் பஞ்சபூத்தங்கள் தான். அதுக்கப்புறம் அந்த பஞ்சபூத்தங்களை அறியக்கூடிய விஷயங்கள் இந்திரியங்கள், பூத்த இந்திரியம். இது எல்லாம் யாரோடது அப்படின்னா பரிணதானாம், குணங்களோட 3 குணங்களோட பரிணாமம் தான். திரிகுணாத்மிகா மாயையோட பரிணாமம் தான் இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ விஷயங்களும் சர்வ இந்திரியங்களும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா விவசேயாத்மகானாம்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்திரியங்களும் இந்திரியங்களுக்கான விஷயங்களும் குணங்களோட பரிணாமமாக அமைஞ்சிருக்கு. அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வத்து ஆக்கிரமணம். அது எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சுவாமி மாதிரினா ஈஸ்வரன் மாதிரி இதை எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கிறீங்க. அப்போ யோகி என்ன ஆயிடுறான், ஈஸ்வரனுக்கு சமமாக சுவாமிக்கு சமமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விஷயங்களையும் எல்லா இந்திரியங்களையும் ஆக்கிரமிக்கிறது.
தனக்கு வசப்படுத்துற சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு இந்த யோகிக்கு உண்டாகி விடுகின்றது. ஆக்கிரமிச்சிடறான் தன்னோட ஃபோர்ஸ்னால. என்ன பண்றான், அந்த அளவுக்கு இவன்கிட்ட ஞான சக்தி வந்துடுது. எது ஞானம்? அந்நியதாக்கியாத்தி தான் ஞானம். இது வேற நான் வேற அப்படின்ற அந்த சாமர்த்தியத்தினால வந்து எல்லாத்தையும் பார்க்குற சாமர்த்தியத்தினால, ஞான சக்தியினால இவன் மொத்த ஜெகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றான், ஆக்கிரமிக்கின்றான் சுவாமியை போல. அது மட்டும் இல்லாம சர்வ ஞாத்திருத்துவம். இந்த மாதிரி ஆக்கிரமிக்கிறதுனால என்ன ஆயிடுது, யார் ஆக்கிரமிச்சா என்ன ஆயிடுவான், மற்றதெல்லாம் ஸ்லேவ் ஆயிடுது, இவன் சுவாமி ஆயிடுறான், இவன் எஜமானன் ஆயிடுறான். இவனுக்கு உட்பட்டதா இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த கிரியேஷனும் இவனுக்கு உட்பட்டதாக ஆகிவிடுகிறது. எஜமானன், அதுக்கப்புறம் அடிமை, இந்த மொத்தமும் இவனுக்கு அடிமையாகி விடுகிறது. அது மட்டும் இல்லாம சர்வ ஞாத்திருத்துவம். அதுக்கப்புறம் என்ன உண்டாகுது, ரெண்டாவது சித்தி பின்னாடியே வருது. நடுவுல 2 விட்டு போயிருக்கு. முதல்ல சுகம் வரும், அதுக்கப்புறம் தான் பிரதான ஜெயம் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வ பாவ அதிஷ்டாத்திருத்துவம் வரும். அதுக்கப்புறம் சர்வ ஞாத்திருத்துவம் வரத்துக்கு முன்னாடி வேற என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டினா விகரண பாவம் வந்துடும். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை. இன்ஸ்ட்ருமெண்ட்டோட தான் நீங்கள் அறிவிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடிமையான மாதிரி ஆகிடுது. நீங்கள் தான் எஜமானன் ஆகிட்டீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியம் தேவையா? தேவையில்லை. மனசு தேவையா? தேவையில்லை. புத்தி தேவையா? தேவையில்லை. ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஞானஸ்வரூபி. அப்போ ஞானஸ்வரூப்பியா இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லாத தன்மை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த யோகிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லாத விகரண பாவம் வந்துடும். விகரண பாவம் வந்துருச்சு அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படின்னா எல்லாத்தையும் அறியிற சாமர்த்தியம். எது? தேஷாங்கேவ சாந்த உதித்த அவ்யபதீஷிய தர்மித்வேன ஸ்திதானா. இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் 3 பரிணாமம் சொல்லியிருக்கோம்ல, 3 காலங்களுக்கு உட்பட்டு தானே இருக்கு. என்னது? சாந்த ஒரு தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டானது ஃபர்ஸ்ட், அது பாஸ்ட் ஆகுது. சாந்தனா பாஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் உதித்த அப்படின்னா ஒன்று உற்பத்தி ஆகுது, ப்ரெசண்ட்டு. ஒன்று சாந்தமாச்சு பாஸ்ட், ஒன்று உதயமாச்சு ப்ரெசண்ட்டு. இன்னொன்று ஃபியூச்சரில் இருக்கிறது அவ்வியபதேசியம்னு இன்னும் வரல, இன்னும் ஃபியூச்சரில் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், இந்த 3க்குள்ளார அடைக்கிடலாம். ஒன்று கடந்து போனது, ஒன்று இப்போ நமக்கு முன்னாடி நிற்கிறது, இன்னொன்று வரக்கூடியது. கடந்து போனதுக்கு பேர் சாந்தம், இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உதித்தம், உதயமாக இருக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடியது அவ்வியபதேசியம், இன்னும் வராதது. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் இவ்வளோதான். இந்த 3 தர்மித்வேன, இந்த 3 தர்மிகளா நமக்கு முன்னாடி ஸ்திதானாம். எதெல்லாம் இந்த உலகத்தில் வஸ்துக்களாக இருக்குமோ அதை பற்றி எல்லாத்த பற்றியும் விவேக ஞானம் ச சித்தியதி. இந்த யோகிக்கு விவேக ஞானமானது பூரணமாக உண்டானது. அப்போ யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கடந்ததெல்லாம் தெரியும், இப்போ இருக்கிறதெல்லாம் தெரியும், இனி என்னெல்லாம் வரக்கூடியதோ எல்லாம் தெரியும். இதுக்கு பேர் தான் என்ன பேர்? 3 காலத்தையும் அறிதல். இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா சர்வ ஞாத்திருத்துவம் அப்படின்னு பேர், சர்வஜத்துவம்னு பேர். இதை வந்தோடனே ஒரு யோகிக்கு என்ன வந்துடும், நம்ம தாயா ஈஸ்வரன் அப்படின்னு கொஞ்சம் வருமா? கண்டிப்பாக வரும். புராணங்கள்லாம் படிச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் மயங்கி போனவங்க இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பற்றுதலும் வந்துடக்கூடாது, இதில் வந்து கர்வமும் வந்துடக்கூடாது, 2 வந்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் நான் சொல்கிறேன் எப்போவுமே இப்போதுலேருந்தே ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட எங்கேயும் எங்கே போனாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பேசாமல் இருங்க. பெரியவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிறத பார்க்கலாம். எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணாமல் சாமானியமாக நடந்திருக்கிறானா அவன் தான் கிரேட், பெரிய சொல். அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலில் போகிறோம் அப்படின்னா எந்த இடத்துலையும் நம்மளுடைய எந்த ஒரு அட்வான்டேஜஸையும் எடுக்கக்கூடாது. சாமானிய மனிதர்களாக இருங்க. சாமானிய மனிதர்களா 10 பேருக்கு என்ன உண்டோ 10 பேர் கூட நம்மளோட தான் இருந்துட்டு போட்டோம், அப்படியே நமக்கு கிடைச்சா போதும். புதுசாக நமக்கெல்லாம் ஸ்பெஷலாக எந்த ஒரு இதுவும் வேணாம். இப்படி பழகிட்டே வந்தோம் அப்படின்னா நீங்கள் மேலே போக போக எந்த சித்தியையும் யூஸ் பண்ணாமல் இருக்கிற சாமர்த்தியம் நமக்கு உண்டாகும். நீங்கள் இப்போவே எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா சித்திகள் வரும்போது என்ன ஆகிடும், யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ மோட்சம் கிடைக்கிறதுக்கு இப்போ பெரிய ட்ரிபிள் ஆகிடும்.
அப்ப மேல வரக்கூடிய இந்த சர்வஜத்துவத்தையும் கூட வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, கன்சியூம் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா சித்தியதி ஏஷா விஷோகா நாம சித்திகி. இந்த சர்வ அதிஷ்டாத்திருத்துவமும் சர்வபாவ அதிஷ்டாத்திருத்துவமும் சர்வ ஞாத்திருத்துவமும் ஒருத்தருக்கு சித்திச்சுது அப்படின்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா விஷோகா நாம சித்தி. இதுக்கு என்ன பேரு? விஷோகா என்ற பெயருடைய சித்தியானது உண்டாகின்றது. இதோட இதாயிடுச்சு. இதுக்கப்புறம் அடுத்த சூத்திரம் ஆரம்பிக்கும். அதுனா வந்தாச்சா? இது இந்த சூத்திரத்துல 49ல சொன்னது அவாந்தர சித்தின்னு பேர், பை ப்ராடக்ட். கரும்பை வந்து பாத்தீங்கன்னா கரும்பை பிழியும் போது கரும்பை பிழிஞ்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? மெயின் ப்ராடக்ட் கரும்பு சாறு. அதில் அவாந்தர பிரயோஜனம்னா என்னது அப்படின்னா கரும்பு சக்கை. கரும்பு சக்கையை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரும்பு சக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பெரிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரும்பு சக்கையை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு சக்கரை காய்ச்சுறாங்கல்ல, ஆலக்கொட்டைய, அந்த கரும்பு சர்க்கரையை எடுக்கிறதுக்கு அந்த கரும்பு சர்க்கரையோட அந்த சக்கையவே யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ எரிபொருள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜி அதில் இருக்கும் உங்களுக்கு. அப்போ இங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். என்னென்னு கேட்டால் நான் இங்கே கடையெல்லாம் கேட்பேன், நான் இந்த சக்கையெல்லாம் என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு. சாமி இதெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க சாமி, ஹோட்டல்காரங்க வாங்கிட்டு போயிடுவாங்க சாமி அப்படின்னு. ஹோட்டல்காரங்க வாங்குவாங்க. இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு சக்கரை காய்ச்சுறாங்கல்ல, அந்த சக்கரை காய்ச்சுறவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா மூட்டை மூட்டையாக கொண்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா போட்டு விறகு எரிக்கிறத காட்டிலும் அதிகமான எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இதில் மறைஞ்சிருக்கும் உங்களுக்கு. நல்ல எரியும், நல்ல ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் மெயின் ப்ராடக்ட் இது கரும்பு சக்கரை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு சாறு தான் மெயின். அப்போ மெயின் கரும்பு சாறு, அந்த சக்கை வந்து பார்த்தீங்கன்னா பை ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எந்த வஸ்துவாக இருந்தாலும் 2 ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன்று மெயின் ப்ராடக்ட், இன்னொன்று வந்து பை ப்ராடக்ட். அப்போ இந்த அந்நியதாக்கியாத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா பை ப்ராடக்ட் எது அப்படின்னா சர்வபாவ அதிஷ்டாத்திருத்துவம் சர்வ ஞாத்திருத்துவம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பை ப்ராடக்ட், அது மெயின் இல்லை. அப்போ மெயின் ப்ராடக்ட் என்ன சுவாமி? அந்நியதாக்கியாத்தியோட மெயின் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சூத்திரத்தை ஆரம்பிக்கிறார். ஒரு விருத்திக்காரர் விருத்தி எழுதுறார். அதுனா இப்பொழுது விவேக கியாத்தேர் முக்கியாம் சித்திம் அபிதாத்துமாக. விவேக கியாத்தி, அந்நியதா கியாத்தின்னு சொல்ற விவேக கியாத்தியோட முக்கிய சித்தி என்ன, மெயின் பர்பஸ் என்ன, அந்நியதா கியாத்தி பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும், முக்கியமான பலன் என்ன அப்படின்றத சொல்றதுக்காக, அந்த முக்கிய சித்தியை சொல்வதற்காக இந்த சூத்திரத்தை பதஞ்சலி முனிவர் ஆரம்பிக்கிறார். 50வது சூத்திரம். தத்வைராக்யாதபி தோஷபீஜக்ஷயே கைவல்யம் தத்வைராக்யாதபி தோஷபீஜக்ஷயே கைவல்யம். அற்புதமான சூத்திரம். தத்வைராக்யாதபி, தத்வைராகியத்தினா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நான் உங்களுக்கு இப்போ தெரியும். உங்களுக்கு ஈசனோடாயினும் ஆசையருமின் அப்படின்னு நான் ஒன்று வார்த்தை அடிக்கடி திருமூலர் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. ஈசனோடாயினும் ஆசையருமின் அப்படின்னா ஈஸ்வர சித்தி. இந்த பரம்பிரசங்கியானத்தில் சர்வபாவ அதிஷ்டாத்திருத்துவம்ன்ற எல்லா பாவங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறதும் சர்வத்தையும் அறியிற தன்மையும் ஈஸ்வர சித்தி. அந்த ஈஸ்வர சித்தியிலும் கூட ஒருத்தருக்கு வைராகியம் உண்டாயிற்றென்றால் தத் வைராகியாதபி கைவல்யம். 1:51 பக்கத்துல போட்டுங்க. ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். 1:51 போட்டு. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸ்வீகாரம் பண்ணவே கூடாது. எதையாவது ஸ்வீகாரம் பண்ணினீங்கன்னா போச்சு, எல்லாம் போச்சு சாமி. பரம வைராக்கியத்தோட இருக்கணும். ஒன்றும் வேணாம் சாமி, ஒன்றும் வேணாம், ஆத்மா தான் வேணும். ஆத்மா கண்ணியமாக வேற எந்த காமமும் இருக்கக்கூடாது. ஆத்ம காமம் மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த காமமும் வேணாம். ஏன்னா மற்றதெல்லாம் திருஷ்யம், 24 தத்துவத்துக்குள்ளார வர்றது எல்லாம் ஜடம், எல்லாம் சம்சாரத்தை கொடுக்கறது. அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வர ஞானத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஈஸ்வர ஞானத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போகிற வரவன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா? அவன் இப்படி இருந்தான், இவன் இப்படி இருந்தான், இவனோட பாஸ்ட் இப்படி இருந்துச்சு, அவனோட பாஸ்ட் இப்படி இருந்துச்சு. போர் அடிக்காது? யோசிச்சு பாருங்க. பெரிய போர் இல்லை?
சினிமா பார்க்குற மாதிரி தான். எவ்வளோ நேரம் சினிமா பார்ப்பீங்க? நைட்டெல்லாம் வந்து சினிமா பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா நீங்கள்? தூக்கம் வந்துச்சுன்னா தூக்கம் வந்தால் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடணும்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் சினிமா பார்க்குறது? ஐயோ போர் அடிக்குது இல்லை, எவனோ கதையோ எவனோ இதையோ, ஐயோ. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் ஃபியூச்சரு மண்ணாங்கட்டி புண்ணாக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பொய், எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வர சித்தியிலும் கூட தது வைராகியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த போன இதில் என்ன போன சூத்திரத்தில் லாஸ்ட் முடிக்கும் போது என்ன பண்ணோம்? விஷோகா நாம சித்தி. அந்த விஷோகான்னு பேரை சொல்லக்கூடிய அந்த சித்தியிலும் கூட, சர்வஜ தன்மையிலும் கூட, சர்வத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய தன்மையை ஈஸ்வர தன்மையிலும் கூட வைராகியாத், வைராகியம் வந்துச்சு அப்படின்னா வைராகியாத் அப்படி தோச பீஜக்ஷயே. அப்ப என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா தோஷத்துக்கு பீஜம், இந்த சம்சார தோஷம் இருக்குல்ல, இந்த சம்சார தோஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஜம் எது? இந்த அவித்யா. இந்த அவித்யாவோட 100% என்ன ஆயிடுது? நாசமாகுது. எனக்கு ஒன்றும் பார்க்க வேணாம், நான் எல்லாத்தையும் காட்டுறேன், ஒன்றும் வேணாம், நீ காட்ட வேணாம், நீயே வச்சுக்கோ. மாயையை பார்த்து சொல்லணும், நீயே வச்சுக்கோ. சர்வஜத்துவம் ஒரு மண்ணாங்கட்டியும் எனக்கு வேணாம், சர்வமும் வேணாம், சர்வஜத்துவமும் வேணாம். நீ தான்ப்பா எல்லாத்துக்கும் ஈஸ்வரன், இருந்துட்டு போ, நீயே இருந்துக்கோ, எனக்கு ஈஸ்வர தன்மையும் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தத்தையே அந்த பிரகிருதியையே பார்க்கறத என்ன பண்ணிடணும்? திரும்பிக்கணும். நான் பார்க்க மாட்டேன் போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை திருப்பிக்கணும். ஒன்றும் வேணாம் எனக்கு, விடுமா, போமா, நீயே வச்சுக்கமா, உன்னோட ஈஸ்வர சித்தியெல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 100% அந்த அம்மாவோட இருக்கிற கனெக்ஷன் என்ன பண்ணணும்? டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் சம்சாரத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த சித்தத்தோட கனெக்ஷன் போன மாத்திரத்தில் நீங்கள் தனியாயிடுறீங்க, அந்த சித்தம் தனியாயிடும். அதுக்கு தான் பேர் என்ன பேர்? கைவல்யம் அப்படின்னு பேர். அப்போ என்ன ஆகிறான்? தன்னையே தியானம் பண்ணுற சாமர்த்தியம் வர 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 தான் 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 தான்லேயே நிற்க 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 இந்த கனெக்ஷன் ஃபுல்லாக மெதுவாக இல்லாமல் போயிடும். அப்படி இல்லாமல் போச்சு அப்படின்னா சொரூப அவஸ்தானம்னு சொல்லக்கூடிய கைவல்யமானது சித்திக்கிறது. தன்னிடத்திலேயே தான் நிற்றல் என்ற கைவல்யம் சித்திக்கிறது. ஆயிடுச்சா? பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. விருத்திகாரர் சொல்றார், தஸ்யாம் விஷோகாயாம் சித்தம். போன சூத்திரத்தில் பை ப்ராடக்டா விவேக கியாத்திலிருந்து உண்டாகக்கூடிய பை ப்ராடக்ட் நம்ம சொன்னோம். விஷோகா நாம சித்தின்னு சர்வத்தையும் அறிகிற சாமர்த்தியம், எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற ஈஸ்வரனா இருக்கிற தன்மை. அந்த விஷோகான்ற சித்தியிலையும் கூட விஷோகாயாம் சித்தம், அந்த விஷோகான்னு சொல்லக்கூடிய சித்தியிலும் கூட வைராகியாத், வைராகியம் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா தத்து ஹேத்துபூத விவேக கியாத்தோ அப்படி பரம் வைராகியம் பவதி. அப்ப என்ன ஆயிடும் தெரியுங்களா? அந்த அந்த விஷோகா நாம சித்தி வந்தது எதனால வந்துச்சு? நமக்கு அந்நியதா கியாத்தின்றதுனால வந்துச்சு. அந்த அந்நியதா கியாத்தியிலையும் கூட ஒருத்தருக்கு என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைராகியமானது உண்டாகிறது. நான் சொன்னேன்ல, இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த இது வேற நான் வேறன்னு பார்க்கறதுல இருந்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷோகான்ற சித்தி கிடைச்சிருக்கு. இப்போ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு அந்த பார்க்கறதுலேயும் கூட வைராக்கியம் பண்ணுறதுல, விவேகம் பண்ணுறதுல கூட வைராக்கியம் வந்துடுறது. எவ்வளோ நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீ வேற நான் வேற, நீ வேற நான் வேறன்னு எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது? போர் அடிக்காது? போமா, போதும், போர் அடிக்குது எனக்கு அப்படின்னு எப்போ அந்த சித்தத்தை பார்க்கறது கூட வந்து பார்த்தீங்கன்னா வைராக்கியம் வருதோ அதுக்கு என்ன பேர்? பரம் வைராக்கியம் பவதி. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு காரணமாக இருக்கிற இந்த ஹேத்துபூத்த விவேக கியாத்தௌ அப்பி, அந்த விவேக கியாத்தியிலையும் கூட வரக்கூடிய வைராக்கியம் எதுவோ, விவேக கியாத்தி பண்ணுறதுலையும் கூட அதுக்கு பேர் தான் பரம் வைராக்கியம்னு பேர். அப்போ என்ன ஆகுது? பார்க்கறதுல கூட வைராக்கியம் வந்துடுது. வந்ததுக்கு பிறகு இவன் ஆயிரான் தத்தக, அதனால சர்வ பிரதிபத்தி அஸ்தமயே. இதான் இங்கே தான் நீங்கள் வந்து 1:51 இந்த இடத்துல தான் 1:51 சூத்திரம் வருது. தஸ்யாபி சர்வ விருத்தி நிரோதே. 1 ஆமா, தஸ்யாபி நிரோதே 1:51. ஆமா, தஸ்யாபி நிரோதே சர்வ நிரோதாத் நிர்பீஜ சமாதி அப்படின்னு இருக்கு. 1:55 இருக்கு. தஸ்யாபி நிரோதே,
அப்ப கடைசி தாட் யாராவது கேட்பாங்க உங்கள்கிட்ட, சரம விருத்தி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன், ராமானந்த சுவாமி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் சரம விருத்தி அப்படின்னு. 2 விதமான சரம விருத்தி சொல்லியிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீவன் முக்தியோட சரம விருத்தின்றது ஒன்று. சரம விருத்தின்னு என்ன அர்த்தம்? கடைசி தாட். சரம விருத்தின சரமனா கடைசி தாட். இந்த சம்சாரத்தோட கடைசி தாட் ஒரு ஜீவனுக்கு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்றது தான் கடைசி தாட். அந்நியதா கியாத்தி தான் கடைசி தாட். அதே நேரத்தில் கிரமமுக்தி அடைகிறவனுக்கு, பரலோகம் போகிறவனுக்கு, வைகுண்டம் போகணும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய, இதுதான் சரம விருத்தி. இதே உங்களுக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கிற பக்தனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்தியில் இருக்கிறவனுக்கு ஓம் நமோ நாராயணா. உங்களுக்கும் எனக்கும் சரம விருத்தியா என்ன இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். ஓம் தான். ஓம் இத்தியேகாட்சரம் பிரம்ம. அப்போ நமக்கு சரம விருத்தி ஓங்காரமாக இருக்கணும், பிளான் பி. அதே நேரத்தில் வந்து பக்தர்களுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஓம் நமோ நாராயணா பாகவதத்தில் படி. இதே நம்ம யோகியாகி ஜீவன் முக்தர்களாகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா நமக்கு சரம விருத்தி எது அப்படின்னா, நமக்கு தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வேற நான் வேறன்ற தாட்டு தான் லாஸ்ட் தாட், சரம விருத்தி. அந்த லாஸ்ட் தாட்டும் தஸ்யாபி நிரோதே 1:51 சொல்லுது. தஸ்யாபி நிரோதே அப்படின்னா அந்த லாஸ்ட் தாட்டும் நிரோதமாச்சுன்னா சர்வ பிரதிபத்தி அஸ்தமயே. சர்வ பிரதிபத்தி அப்படின்னா அறிவு, இந்த உலகத்தோட அறிவு இருக்குல்ல, அதுக்கு பேரு பிரதிபத்தின்னு பேர். பிரதிபத்தினா அறிவு. சர்வ பிரதிபத்தி அப்படின்னா எல்லா அறிவுகளும், இந்த உலகத்தை பத்தின எல்லா அறிவுகளும் அஸ்தமயே இல்லாம போகுது, முடிஞ்சு போகுது. ஏன்னா லாஸ்ட் தாட்டும் முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் தாட்டு இருக்கிற ஒரே ஒரு தாட்டு தான் இருந்துச்சு, நான் வேற இது வேற அப்படின்னு. அந்த தாட்டும் இல்லாம போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட இருக்கிற எந்த அறிவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகுது. அப்படி ஆச்சுன்னா பரம் வைராக்கியம் ஆசிரிதஸ்ய, பரம வைராக்கியத்தை பரவைராக்கியத்தை அவன் சார்ந்திருக்கானோ இந்த விதமா, அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவும் விட்டு போச்சு, வெறும் தான் 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 தான்லேயே அவன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறான். புருஷ தௌரேயஸ்ய, அப்படிப்பட்ட அந்த புருஷன் காலை போன்றவன், தீரன் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, தீரனாகிய புருஷன் அப்படின்னு கஷ்டித் தீரக அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்லுது. அப்படிப்பட்ட அந்த தீர புருஷன் என்ன பண்ணுறான், கிளேஷ பீஜானி தக்தசாலி கல்பானி. அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா எல்லா விதைகளும், சம்சாரத்துக்கான விதைகள் கிளேஷங்கள்னு நம்ம சித்தத்தில் மறைஞ்சிருக்குல்ல, சதிமூலே தத் விபாத்தே ஜாத்தியாயுர் போகாகான்னு சொல்கிறோம். கருமங்களும் அதே நேரத்தில் வாசனைகளும் வந்து பார்த்திங்கன்னா கிளேஷ ரூபத்தில் இருக்கும். இவைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தோடு இருக்கிற கனெக்ஷன் விட்டு போச்சோ அப்படின்னு அந்த ஞானத்தினால, பரம்பிரசங்கியான தியானத்தினால என்ன ஆகுது, எரிந்து சாம்பல் ஆகின்றன. அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா மனசா சார்தே பிரத்யஸ்தம் கச்சந்தி. அது என்ன ஆகுதுன்னா மனதோடு சேர்ந்து அந்த கொடவுன் ஃபுல்லாக, கிளேஷங்கள் எல்லாம் ஒரு கொடவுனில் இருக்குல்ல, அந்த சித்தம்ன்ற கொடவுனில், அந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசனைகள், அந்த கருமங்கள், அது எல்லாம் சேர்ந்து மனசோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் பிரத்யஸ்தம் கச்சந்தி, நஷ்டத்தை நாசத்தை அடைகின்றன. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான்லேயே நிற்க ஆரம்பிச்சிடறான். அப்போ தானோட கனெக்ஷன் இல்லாத இந்த சித்தம் அது மொத்தமும் இல்லாமல் எரிஞ்சு நாசமாகி போய்விடுகிறது. அதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரக்ஷீணேஷு தேஷு, அவைகள் அடுத்த பேஜுக்கு வந்துட்டேன். பிரக்ஷீணேஷு தேஷு, அவைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நஷ்டமான நிலையில் திருட பூமௌ அசம்பிரஜாத பதவேதனியே, அந்த இடத்துல இவன் என்ன ஆகுறான், தானா நிற்கும் போது அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அசம்பிரஜாத சமாதி அப்படின்னு பேர். சம்பிரஜாதம் அப்படின்னா சவிகல்ப சமாதிக்கெல்லாம் பேர் சம்பிரஜாதம்னு பேர். அறிவு இருக்கும். சம்யக்கு பிரஜாயத்தே இது சம்பிரஜாத சமாதி. சம்பிரஜாத சமாதி எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம்பிரசங்கியானம் வரைக்கும் கூட ஒரு அறிவு இருக்கு. சவித்தர்க்கத்தில் ஒரு அறிவு, நிர்வித்தர்க்கத்தில் ஒரு அறிவு, சவிச்சாரத்தில் அறிவு, எல்லாத்துலேயும் அறிவு இருக்கு. ஆனால் சூக்ஷ்மமாயிட்டே போகும். பரம்பிரசங்கியானத்தில் ஒரே ஒரு அறிவு மட்டும்தான், இது வேற நான் வேறன்ற அறிவு மட்டும்தான் பரம்பிரசங்கியானத்தில் இருக்கும். ஆனால்
பரவைராகியத்தை அடைஞ்சு சொரூபத்துக்கு வந்ததுக்கு பிறகு சொரூபத்தில் நிற்கும் போது தான் தானா நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எந்த உலகியல் அறிவும் இருக்காது. ஆப்ஜெக்டை பற்றின எந்த அறிவும் இல்லாத நிலைக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சர்வ அறிவுகளும் இல்லாத நிலைக்கு பேர் அசம்பிரஜாத சமாதி. அசம்பிரஜாதம்னு என்ன அர்த்தம்? எந்த ஒரு அறிவும் இல்லாத சமாதி. ஐயோ சுவாமி அறிவே இல்லையா அப்படின்னா ஆப்ஜெக்ட் அறிவு எதுவுமே இல்லாமல் போயிடும். அதுதான் பிரம்ம வேத பிரம்மைவ பவத்தின்னு சொல்றோம். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆகின்றான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அவன் துவைத்தத்தில் இருக்கிறது இல்லை. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் நாசமான நிலையில வந்து பார்த்தீங்கன்னா திருட பூமௌ தான் 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 தான்லயே நிற்கிறது. அதுக்கு பேர் என்ன பேர்? நிரோத அவஸ்தான்னு பேர். அந்த நிரோத பூமியில தன்னிடத்திலேயே சொரூப அவஸ்தானத்துல நிற்கும் போது அசம்பிரஜாத பத, அசம்பிரஜாதம் சொல்லக்கூடிய பதத்துல வேதனையே அதை அனுபவம் பண்ணும் போது இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சாட்சா்காரன்னு பேரு, பிரம்மானுபூதின்னு பேரு. அந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்கார சேஷதா வியபதேஷ்யே நிர்பீஜ சமாதவ் லப்தே. அந்த இடத்துல மிச்சம் என்ன சுவாமி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்தன் ஆயிடுவான், தான் தானா முக்தன் ஆயிடுவான். இவனோட சித்தத்தில் என்ன இருக்கும்? பூர்வ விருத்தம் இருக்குமா? அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம்? பூர்வ விருத்தம் அப்படின்னு பேர். ஃபேன் ஓடிக்கிட்டே இருந்து ஃபேன் என்ன பண்ணுமோ திரும்ப ஃபேன் ஆஃப் பண்ணால் கூட அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த சித்தத்தில் வந்து ஏற்கனவே இவன் இது வரைக்கும் என்ன பண்ணியிருப்பான்? அபியாசம் தானே பண்ணியிருப்பான். என்ன லாஸ்ட் அபியாசம்? என்ன அபியாசம்? ஆமாம், இவன் இவன் என்ன பண்ணுவான்? இது வேற நான் வேறன்னு நின்றுட்டு அதில் வைராக்கியம் அடைவான், சொருப்பத்துக்கு போவான், திரும்ப கீழே இறங்குவான், திரும்ப சொருப்பத்துக்கு போவான். அதுக்கு என்ன பரிணாமம்னு பேர் சொல்லியிருக்கோம்? நிரோத பரிணாமம். நிரோத பரிணாமம். அப்போ சித்தத்தில் என்ன சம்ஸ்காரம் மிச்சம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தத்தில் ஒரே ஒரு சம்ஸ்காரம் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். நிரோத சம்ஸ்காரம் மட்டும் மிச்சம் இருக்கும். மீதி அப்போ அவன் என்ன பண்ணுவான்? இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரமண பகவான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ரமண பகவானோட ஹிஸ்ட்ரி எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். அவர் காலையில் வந்து உட்கார்ந்தாருன்னா அப்படியே உட்கார்ந்தே இருப்பார். ஏன் அப்படின்னா அவரோட சித்தத்தில் வேற அபியாசமே இல்லை. ஏதாவது பேசுனா முடிஞ்சா பதில் சொல்லுவார். இல்லை அப்படின்னா அவரோட சித்தம் எப்படி என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த சித்தத்தோட ஹேபிட் என்ன இருக்கும்? நிரோதம். அதுக்கு வேற அபியாசம் இல்லை. இப்போ நீங்களும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருந்தால் காசிப் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதான் நம்மளோட அபியாசம். நம்மளுடைய சம்ஸ்காரம் காசிப் பண்ணுற சம்ஸ்காரம். நான் என்ன விட்டிங்கன்னா கிரிக்கெட்டை பற்றி பேசுவேன், ஸ்பிரிச்சுவலை பற்றி பேசுவேன், பாலிடிக்ஸை பற்றி பேசுவேன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிரோதத்தை அபியாசம் பண்ணியிருக்கிற அந்த முக்த புருஷனோட சித்தம் என்னவா இருக்கும்? நிரோதத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதில் இருந்த புருஷன் என்ன ஆனா? புருஷன் போயிட்டான். புருஷன்லேயே நின்ட்டான். பிரம்மவேத பிரம்மவிபவதி, பிரம்மமாக இருக்கிறவன் பிரம்மமாக ஆயிட்டான். இந்த சித்தம் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால் சித்தத்தில் மிச்சம் அந்த சம்ஸ்காரம் நிரோத சம்ஸ்காரம் மட்டும் மிச்சம் இருக்கும். அப்போ நிரோதத்திலேருந்து யாராவது பேசுனா வெளியில் வருவான், திரும்ப நிரோதத்துக்கு போவான், திரும்ப பேசுவான், யாராவது பேசுனா பதில் சொல்லுவான், திரும்ப நிரோதத்துக்கு போயிடுவான். அவன் பாட்டுக்கு தன்னோட இதுலேயே நம்ம பார்ப்போம். அவரோட ஆனந்த ரமணனா இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுங்களேன். சமாதிஸ்தனா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாஸ்தவத்தில் அந்த ஆள் இல்லை, ஆள் போயிட்டான். அவன் வந்து பார்த்திங்கன்னா சமஷ்டி ஆகிட்டான், அவன் பிரம்மரூபம் ஆகிட்டான். அப்போ அவனோட சித்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன காரியம் நடந்துகிட்டு இருந்தோ அது தொடர்ந்து அது இருக்கிற வரைக்கும் பிராரப்தம் வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். அதான் நிர்பீஜ சமாத லப்தே. நிர்பீஜ சமாதியை அடைஞ்ச நிலையிலையும் அந்த சித்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிரோத சம்ஸ்காரம் மட்டும் மிச்சம் இருக்கும். அந்த நிலையில சுத்தாயாம் சிதிசக்தேகே, அந்த இடத்துல அந்த புருஷன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய சுத்தாயாம் சிதிசக்தேகே. சைத்தன்யம் என்ன ஆயிடுச்சு? போகங்கள்லாம் சைத்தன்யத்துக்கு முடிஞ்சு அந்த புருஷனுக்கு போகம் முடிஞ்சு போச்சு. போகம் முடிஞ்சதுனால சுகம் துக்கம் எல்லா போகங்களும் முடிஞ்சு தான் தானா நிற்கிற நிலையில சிதிசக்தேகே ஸ்வரூப பிரதிஷ்டா ரூபம். அந்த சைத்தன்யம் வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யமா நிலை பெறுதல். சைத்தன்யம் தன்னுடைய ஸ்வரூபத்தில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டா ரூபம் தான் தானா நிற்கிற நிலையில கைவல்யம் சித்தியதி இத்தியர்த்தா.
அந்த இடத்துல தான் அதுக்கு பேரு கைவல்யம். தான் தானா நிக்கிறது, பிரம்மம் பிரம்மமா நிக்கிறது, ஆத்மா ஆத்மாவா நிக்கிறது. அதுக்கு பேர் தான் சொரூப அவஸ்தானம்னு பேரு, சொரூப பிரதிஷ்டான்னு பேரு. அதுதான் கைவல்யம் சித்தி அப்படின்னு நம்ம முக்கிய சித்தியா சொல்கின்றோம். இயம் சம்ஸ்கார சேஷாக்கியா சித்தி. இந்த இடத்துல சம்ஸ்கார சேஷம் மட்டும் மிச்சம் இருக்கும். அப்ப முக்த புருஷர்கள்ட்ட வேற ஏதாவது சித்தி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா முக்த புருஷர்கள்ட்ட வேற எந்த சித்தியும் இருக்காது. இதை தான் நம்ம என்ன பண்றோம், பிரம்மவித்து வரன், வரியான், வரிஷ்டன் அப்படின்னு நம்ம மூணா சொல்றோம். இந்த பிரம்மவித்து வரன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா உட்கார்ந்தே இருப்பான். அவன் சித்திக்கு அவன் பாட்டுக்கு நிரோதத்துக்கு போகும். நிரோதத்துக்கு போனோன்னா அவனே என்ன பண்ணுவான் அப்படின்னா வெளியில வருவான். வெளில வந்து பார்த்தீங்கன்னா விவகாரம் ஏதாவது சாப்பிடுவான், போவான், வருவான், திரும்ப போய் உட்கார்ந்துருவான், திரும்ப வெளியில வருவான், திரும்ப உள்ள போவான். அவனுக்கு பேர் வரன் அப்படின்னு பேர், பிரம்மவித்து வரன். இதே வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் அது இன்னும் கூடும். இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே போக 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 கொஞ்சம் நிஷ்டை கை கூட ஆரம்பிக்கும். நிஷ்டை கை கூட 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 என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் உள்ளே போவான், இவனுக்கு வெளில வர தெரியாது. உள்ளே போனவனை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க ஃபோர்ஸபுளாக அந்த சமாதியிலேருந்து இவனை கலைச்சி சாமி சாமி சாப்பிட வாங்க சாமி சாப்பிட வாங்க சாமின்னு உடம்ப குலுக்கி அவனை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு வருவாங்க, வேற ஏதாவது விவகாரத்துக்கு கூப்பிட்டு வருவாங்க. அப்போ தானா வெளியில வர முடியாத நிலைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வரன்ல இருந்து வரியானுக்கு போயிட்டான்னு அர்த்தம். தானா வந்தான் அப்படின்னா வரன், மற்றவங்களால வெளியில வர வைக்கப்பட்டான் அப்படின்னா வரியான், வரன் வரியான். அதுக்கப்புறம் நம்ம தாயுமான சுவாமி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போனாங்கன்னா திரும்ப வரவே மாட்டாங்க. நம்ம இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதாசிவ பிரம்மேந்திரர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்து மணலில் வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டையில் இருந்திருக்கார். ஆத்து வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா மூடிட்டு போயிருக்கு, அது கூட தெரியாமல் இருந்திருக்கார். அப்புறம் வெள்ளம்லாம் வடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ மண் அள்ளுறதுக்காக வெட்டியிருக்காங்க. வெட்டினா வந்து பார்த்தீங்கன்னா கடப்பை இதை மண் வெட்டியை வச்சு வெட்டுறாங்க. தலையில் அப்படியே டம்முன்னு சத்தம் கேட்குது. பார்த்தா ரத்தமாக வருது. ஐயோ யாரோ இருக்காங்களே அப்படின்னு தோண்டி பார்த்தா இந்த உருவம் உட்கார்ந்துருக்கு சதாசிவ பிரம்மேந்திரர். அப்போ ஐயோ அபராதம் பண்ணிட்டுமே அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே எந்திரிச்சு போகுது அந்த ரூபம், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னு கூட அதுக்கு தெரியல, அது பாட்டுக்கு தேமேன்னு போகுது வருது. அது மாதிரி அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரும் வந்து பார்த்தீங்கன்னா வரியான்ல இருந்திருக்கார். அதுக்கப்புறம் தாயுமான சுவாமியை பார்த்தீங்க அப்படின்னா போய் புளிய பந்தில் உட்கார்ந்தவர் திரும்ப வரவே இல்லை. புளிய மரத்து பந்தில் போய் உட்கார்ந்தவர் நிஷ்டை அடைஞ்சவர் திரும்ப வரவே இல்லை. அதுக்கு பேர் வரிஷ்டன் அப்படின்னு பேர். வரன் வரியான் வரிஷ்டன் அப்படின்னு திரும்ப வரவே மாட்டாங்க. 21 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரீரம் வரலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் சுற்றி இருக்கிற பக்தர்கள் இனிமேல் அவரை திரும்ப அந்த பாடிக்கு கொண்டு வர முடியாது, இந்த பாடி இதுக்கு மேலே வச்சுக்க முடியாது அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு சமாதியை பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஜீவ சமாதி அப்படின்னு ஒரு பேரை வச்சிருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதான் சித்தி அப்படின்னு பேர். அப்போ முக்கிய சித்தி கைவல்யம், அந்நியதாக்கியாத்தியோட முக்கிய சித்தி கைவல்யம். பை ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன சூத்திரத்தில் சொன்ன விஷோகா சித்தி அப்படின்றது சொல்லியாச்சு. இதோட இந்த சூத்திரம் முடியுது. நாளைக்கு மீதி பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். 6:18 6:20 இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் உங்களுக்கு தெரியும். நம்ம திரும்ப 18வது சாப்டரில் பகவத்கீதையில் பார்க்க போகிறோம். நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம்.